ஹாய் அர்மீஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து பட்டிக்காட்டு பொண்டாட்டி அப்படிங்கிற வீடியோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் பண்ணிக்கோங்கடா. அப்போ தான் டெய்லி போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு தெரியும். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக நல்லா படிச்சுட்டு அதில் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா வி வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கான். அவன் வந்து கீழே இறங்கி வரான், ஸ்டெப்ஸ்லேருந்து செம்ம மாதம் இறங்கி வரான். டேவி என்னம்மா அப்படி சொல்லிட்டு வி வந்து பார்க்குறான். அங்கே ஒரு புரோக்கர் உட்காந்துருக்காரு. அவர் அவ்வளோ ஃபோட்டோஸ் கொண்டு வந்து வச்சுருக்காரு. வியோட அம்மா அது ஒரு 10-20 ஃபோட்டோ ரிஜெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 4 ஃபோட்டோ தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னதுமா? அதான்டா உனக்கு பொண்ணு பார்க்குறது. பொண்ணு பார்க்குற மாதிரியா பார்க்கல, ஏதோ ஆன்லைனில் ஷாப்பிங் பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்கம்மா. அப்புறம் என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து. உனக்கு ஒரு காதல் வரலவர் கருமம். டக்குன்னு அவங்க அம்மா பார்த்துட்டு, எது கருமமா? எல்லா அம்மாவும் தப்பில்லை லவ் பண்ணாதா, சொல்கிற பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையில் இருக்காங்க. ஆனால் நீ தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மா பார்க்குறான். வா தண்டை வாயா பேசுவேன். அந்த ஃபோட்டோ பாடுறா. பசிக்குதுமா, ஃபோட்டோ பாடுறா, சோறு போடுறேன் தின்னுட்டு போடா. சோறு நீ வேற. எப்படியும் அவங்க அம்மாவை பார்த்துட்டு, ஐயோ இந்த அம்மா வர நம்மளை ரொம்ப டேமேஜ் பண்ணுது, இதுக்காகியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறான். அந்த 4 ஃபோட்டோவில் இருக்க பொண்ணு வந்து கொஞ்சம் மாடலாக தான் இருக்காங்க. என்னம்மா இதுவும் மாடலுக்கு பொண்ணு பார்க்குற மாதிரி பார்க்குற? ஏண்டா நீ அழகாக தானே இருக்க? நான் அழகாக தான் இருக்கேன், ஆனால் எனக்கு இப்படி பொண்ணு வேணாம். வியோட அம்மா டக்குன்னு வியை பார்த்துட்டு, அப்புறம் அதுக்கே அவன் மூஞ்சி இப்படி இருக்கு? இல்லை நீ சொல்கிறது எனக்கு ஒரு மாதிரி நல்லா இல்லை, மூஞ்சி நீ இப்படி தான் அப்போ நீ சொல்லு. ஐயோம்மா எனக்கு வந்து ஒரு குடும்ப பெண் வேணும் ஒன்று மாதிரி இப்படி சொல்லிட்டு எங்கள் அம்மா கணத்தில் தட்டுறான். என்ன மாதிரி? அதுக்கு நீ ஆயாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பாட்டுக்கு திருப்பி அடுத்த ஃபோட்டோஸ் பார்த்துட்ருக்காங்க. எதே ஆயாவா அடப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு மீ வந்துட்டு போய் சாப்பாடு போட்டு வந்து சாப்பிட்டுட்டே உங்கள் அம்மா பண்ணுறதெல்லாம் பார்த்துட்ருக்கான். மீ வந்து யதார்த்தமாக அந்த ஆள் மொத்தமாக நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்காரு. இல்லாமல் கவர்லேயே நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அது என்ன கவரில் ஃபோட்டோஸ்? அதுவாயா, அது வந்து கிராமத்தில் இருப்பாங்களே அந்த பிள்ளைங்க ஃபோட்டோ, அதெல்லாம் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தான் கொடுப்போம், அதான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து கேஷுவலாக அந்த கவரில் பார்க்குறான். அதில் மேலே இருக்க ஃபோட்டோ பார்த்துட்டு வீக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அந்த ஃபோட்டோ எடுங்களேன். இதாயா? இதுதான் அப்படின்னோடனே சரி அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்து வீக்கு அந்த ஃபோட்டோவை எடுத்து கொடுக்குறாங்க. வீ வந்து அவங்க அம்மாவை பார்க்குறான். அவங்க சின்சியராக மற்ற ஃபோட்டோலாம் பார்த்துட்ருக்காங்க. இந்த பொண்ணை பாரு மகாலட்சுமி மாதிரியே இருக்கா. மகாலட்சுமியா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஒரு சாரீ கட்டின ஒரு கிராமத்து பெண், பார்த்தாலே நல்லாவே தெரியுது இவங்க வந்து சிட்டியில் தான் இருக்காங்க. என்னடா கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்குது, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது ஏம்மா அப்படி சொல்லிட்டு வீ வந்து அவங்க அம்மாவை பார்க்குறான். ஏண்டா உன்னை நான் படிக்க வச்சுருக்கேன், சரி ஒரு படித்த பிள்ளையாக கேட்பேன்னு சொல்லி படித்த பிள்ளையாக பார்த்துட்டு இருந்தா நீ என்னோட கிராமத்தில் இருக்க பிள்ளைய பார்க்குற. ஏன் கிராமத்து பிள்ளைங்க படிக்காதா? அதெல்லாம் சில பேர் தான் படிக்க வைப்பாங்க, அதெல்லாம் இன்னும் மாறல. நீ வை வேறு பிள்ளைய பாரு. இந்த பொண்ணு அழகாக இருக்குமா அப்படி சொல்லிட்டு வீ வந்து சொல்கிறான் அவங்கம்மா. எப்போ அழகான அப்படி சொல்லிட்டு அவங்க திருப்பி வேறு ஃபோட்டோஸ் தான் பார்த்துட்ருக்காங்க. வீ புரோக்கர்கிட்ட வந்து அட்ரஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் அங்கே இருக்குது அப்படின்னே வீ அந்த ஃபோட்டோ திருப்பி பார்க்குறான். பின்னாடி அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது. அவங்க அம்மாட்ட தண்ணி கூட எடுத்துகிட்டு திங்குது மாடு அப்படி சொல்லிட்டு அவங்க தண்ணி எடுக்க போகிறாங்க. பொண்ணு எப்படி? பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, பண்ணையார் வீட்டு பொண்ணு. ஓ பண்ணையார் வீட்டு பொண்ணு, கொஞ்சம் வசதி தான், உங்களை விட வசதி கம்மி தான், ஆனால் வசதி தான். ஓ சரி அப்படி சொல்லிட்டு வீயை வந்து டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கிட்டான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சின்சியராக புரோக்கர் காட்டின ஃபோட்டோலாம் பார்த்துட்டு ஒரு 3 ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி இந்த 3 நாங்கள் பார்க்குறோம், பார்த்துட்டு என்னென்னு சொல்கிறோம். சரிம்மா அப்படி சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. நான் கிளம்புறேன். சரிடா அப்படி சொல்லிட்டாங்க. வீ வந்து கிளம்பி வெளியே வரான். அந்த ஃபோட்டோ வந்து அவனே வாங்கியிருப்பான். அவன் அந்த ஃபோட்டோ பார்க்குறான், அவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்கா, ஆனால் அம்மா பாரு வேணாங்குது இப்போ அப்படி சொல்லிட்டு வீ வந்து அந்த ஃபோட்டோ கொண்டு வந்து அவனோட ஆஃபீஸ் பேக் இருக்கும் அதுக்குள்ளே வச்சுக்கிட்டான். வச்சுட்டு வீ வந்து டேரெக்டாக ஆஃபீஸ் போயிட்டான். அங்கே போனால் ஜேகே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். எவ்வளோ நேரம்டா உனக்கு வெயிட் பண்ணுறது, சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் உள்ளே போகிறாங்க. என்ன ஏன் லேட்டு? ஐயோ ஏன் லேட்டா, எங்கள் அம்மா தான் பொண்ணு பார்த்துட்டு இருந்துச்சு. பொண்ணு பார்த்தாங்களா அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்கலாம். அட ஃபோட்டோடா, ஏன்னா உங்கள் அம்மா இன்னும் அந்த காலத்துலேயே இருக்காங்க, இன்னுமாடா அந்த ஃபோனுக்கெலாம் வரல. அவங்க இதெல்லாம் நம்பவே மாட்டேங்கிறான். கேட்டால் இதெல்லாம் ஃப்ராடாக வந்து புரோக்கர் சொன்னாதான் உண்மையாக. ஐயோப்போ இந்த நம்பிக்கைலாம் நம்மளால் போய் கெடுக்க முடியுமா? நீயும் நம்புறீல,
அப்புறம் என்ன பண்ணது சொல்லிட்டு நீ வந்து பேசிகிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கான். டே மச்சான் என்ன பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறான். வந்து அந்த ஃபோட்டோ டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாள். இதை காட்டிட்டு இந்த பொண்ணை பாரு அப்படின்னோடனே ஜேகே பார்த்துட்டு யாரா இவ இவ்வளோ அழகாக இருக்கா? அழகாக இருக்காள. இந்த இங்கே நம்பதுலேருந்து ஒரு மணி நேரம் ட்ராவல் தள்ளி இருக்க ஒரு கிராமத்தில் இருக்க பொண்ணுடா. ஏண்டா கிராமத்தில் பிள்ளைங்க இவ்வளோ அழகாக இருக்குமா? அது அமைச்சா எனக்கும் டவுட்டு. ஆனால் பாரு இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. டே பொம்மை மாதிரி இருக்காடா. இவெல்லாம் மாடலாக இருந்தா டாப் நம்பர் 1 மாடலாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. டே எனக்கு ஒரு ஹெல்ப்படா அப்படின்னோடனே தெரியும்டா இதுக்கு தானே ஃபோட்டோ கட்டினேன் கேட்டு தோலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து வியை பார்க்குறான். இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கலாம். ஆமாம் அழகாக இருக்குது மச்சான். நீ உங்கள் அம்மா சொன்னால் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா நான் பண்ணிக்கவா? ஜேகே வந்து டக்குன்னு முறைச்சிட்டு சாவடிச்சிடுவேன் போட அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை டக்குன்னு எடுத்துக்கிட்டான். என்னடா நீ கல்யாணம் பண்ணலன்னா கொடுன்னு தானே கேட்டேன், அதுக்கு ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டியே கொடுறா. முறைக்கிற முறையில் ஜேகே ஓகே முடிக்கிறேன் சொல்லு மச்சான். இந்த பொண்ணு டீட்டெயில்ஸ் வேணும். சரி அதான் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துட்டு. சரிடா இல்லை டன்னுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் டன் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லாம் அன்றைக்கி அப்படியே போயிருக்கும். வந்து அந்த ஃபோட்டோ அவ்வளோ பிடிச்சிருக்கும். அவன் கேபினில் எப்போதுமே வந்து சிசர் இருக்கும். அதை எடுத்து உங்கள் ஃபோட்டோ அழகாக கட் பண்ணி அவனோட பர்ஸில் வச்சுட்டா. அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி இருக்குது, பின்னாடி தான் வச்சுருக்கான். அம்மா பார்த்தா அதுக்கும் பிரச்சனை ஆயிடும். சார் கொஞ்சம் விவரமாக தான் வேலையெல்லாம் பார்க்குறாரு. பின்னாடி வச்சுட்டு பார்க்குறான். அவனுக்கு அந்த ஃபோட்டோ அவ்வளோ பிடிச்சிருக்கு. அழகாக இருக்கு அப்படி சொல்லிட்டு அவன் ஃபோன்லேயே ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருப்பான். அவன் வந்து அப்படியே அன்றைக்கி வீட்டுக்கு வரான். டெவி என்னம்மா அப்படி சொல்லிட்டு வந்து அவங்க அம்மா பார்க்குறான். வாசல்லே பிடிச்சிட்டாங்க. உள்ளே விட்டுவியா மாட்டியா? விடுறது இருக்கட்டும், போய் கிளம்பிட்டுறியா? போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துடலாம். அம்மா நைட்டு 7 மணிம்மா, ஏம்மா நீ இம்சப்படுத்துகிற? என்ன நீ வேலை முடிச்சுட்டு இப்போ தானே வர, இப்போ கிளம்பி பார்த்துட்டு வந்துடலாம். சரி நம்ம 2 பேர் தானா, அப்புறம் நமக்கு யார் இருக்கா, நம்ம 2 பேர் தான், வா போவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வீயும் போயிட்டு கிளம்பி போகிறான். அவங்க அம்மா கூட போய் பார்க்குறான். அந்த வீடு ஒரு நார்மலான இவங்க வீடு அளவுக்கு ஒரு வீடாக இருக்குது. வீயும் உள்ளே போகிறான். அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு வராங்க. அந்த பொண்ணு வந்துட்டு சாரீலாம் கட்டல, சுடிதார் தான் போட்டிருக்கு. பார்க்க சும்மா நார்மலாக இருக்குது பட் அவ்வளோவாலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவன் அப்படியே அமைதியாக இருக்கான். பொண்ணு தேவதை மாதிரி இருக்கா. அம்மா காலையில் அவனுக்கு ஒரு பொண்ணு கட்டினில்ல, அவன் தாம்மா தேவதை மாதிரி இருந்தா. இவன் இல்லைம்மா, நீ இன்னும் அதை மறக்கலையா? பொண்ணு வீட்டில் கொஞ்சம் அசிங்கப்படுத்தாது கம்முன்றடா. சரி அப்படி சொல்லிட்டா. அதுக்கப்புறம் தேயாங்க அமைதியாக இருக்கான். சரி போய் பொண்ணுக்கிட்ட பேசுறியா? சரி அப்படி சொல்லிட்டு அவனும் அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறம் சரின்னு இருப்பான். 2 பேத்துக்கு மாடிக்கு அனுப்புகிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட நின்றுட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஸ்ட்ரைட்டாக கேட்குறீங்க, அதனால் நானும் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன், எனக்கு உங்களை பிடிக்கல. எதே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. நான் ஏதோ எங்கள் வீட்டில் சொல்கிறாங்களேன்னு சொல்லி தான் வேண்டாம் வெறுப்புக்கு நின்றே தவிர எனக்கு உங்களை பிடிக்கல, நீங்கள் போய் என்னை பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு இறங்கி வரான். என்னவா? பொண்ணுக்கு ஆள் இருக்கான். ஆள் இருக்கிறது கூட தெரியாமலாடா மாப்பிள்ளை பார்ப்பாங்க. உங்கள் அம்மாவை பார்த்து முறைக்கிறான். சரி முறைக்கிற கிளம்பிடலாம். சரி இப்படி சொல்லிட்டான். எங்களுக்கு மாப்பிள்ளை தம்பி ரொம்ப பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு இல்லையான்னு கேட்டு சொல்லுங்கள். சரிங்க அப்படி சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அம்மா முறைச்சிட்டு இருக்கான். சாப்பாடு கூட போடாமல் கூப்பிட்டு போயிட்டு நீயே தாயா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. அவங்க அம்மா ஆல்ரெடி கடையில் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. சரி சாப்பிட்றேன், ஏன்டா கோச்சிக்கிற? இங்கே பாரு, நீ பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போகிறேன்னா அந்த பொண்ணுக்கு ஆள் இருக்கான்னு கேளு. இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இதோட இது செகண்ட் டைம்டா. சரிடா கோச்சிக்காதரா. இது ஏதோ தெரியாமல் அந்த பொண்ணு அழகாக இருந்துச்சுமா, அந்த பொண்ணை போய் பார்க்கலாமா? அது கண்டிப்பாக ஆள் இருக்காதுமா. அப்படியே வீயோட அம்மா முறைச்சிட்டு போடா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாங்க. ஐயோ இது என்னடா எங்கள் அம்மா என்னன்னா அந்த பிள்ளைய ஒத்துக்க மாட்டேங்குது, பிள்ளைக்கெல்லாம் ஆள் இருக்கு, ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படியே வந்து 2-3 பொண்ணு பார்த்துருப்பாங்க. எல்லா பிள்ளைங்களும் எனக்கு ஆள் இருக்குது, இல்லைங்க வேணாங்க, எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லைங்க அப்படியே சொல்லிட்டு இருக்கானுங்க. வீயோட அம்மாவுக்கு வெறுத்து போச்சு. ஏன் இப்படி நம்ம பைய வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்குதுன்னு தோணுது. என்ன பண்ண முடியும்? என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, உனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு யோசிக்கிறேன். அவங்க அம்மாவை பார்த்துட்டு சன்னியாசியை போயிடுவா, அதுக்காச்சும் போய் தொலைடா எதே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவை பார்க்குறான். இல்லைடா அதுவும் சொல்லல அப்படி சொல்லிட்டு அவங்க அமைதியாக உட்காந்துருக்காங்க. சரி வரையா ஒரு கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கா? அங்கே எதுக்குடா, எந்த சாமியோட கல்யாணம் பண்ணி வைக்க போகுது? அப்படியே அவங்க அம்மாவை பார்த்துட்டு அட்டா வாமா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கிளம்ப வச்சு காரில் ஏற்றி கூப்பிட்டு போயிட்டுருக்கான். ஒரு 1 hour ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஒரு கோயில் போயிருக்காங்க. சின்னதாக ஒரு கோயில் தான், பட் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கோயில் அழகாக இருக்குடா, இது வரைக்கும் இங்கே வந்தது இல்லை. ஜங்குக்கு சொன்னான். ஓ சரி வா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அந்த கோயிலுக்குள்ளே போகிறாங்க. பழத்தட்டு வாங்கிட்டு போலையா, இந்த வரேன்ட்டு அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து வாங்குறாங்க.
ஆண்டி எனக்கு ஒரு பணத்தட்டு. ஏய் வாடி, இப்போ தான் வரும் உனக்கு நேரம் கிடச்சிதோ. அதுவா, அப்பா கொஞ்சம் வெளியே போக வேலை இருக்குன்னாரு. அதான் சரின்னு சொல்லிட்டு வேறு லேட் ஆயிடுச்சு. சரி இந்த அப்படி எப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு பழத்தட்டு தராங்க. அதே மாதிரி இவங்களும் கொடுத்துருப்பாங்க. அந்த பொண்ணும் வந்துட்டு வியோட அம்மா ஒன்றும் உள்ளே போகிறாங்க. சிரிச்சுட்டே அவங்க அம்மா பின்னாடி வரான். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ சாமி கிட்ட போய் நிற்கிறாங்க. வியோட அம்மா வந்துட்டு சொல்லிவிட்டு அவங்க நேம்லாம் சொல்லி இந்த மாதிரி பையனுக்கு கல்யாணம் ஒன்று சொல்லி வேண்ட வந்திருக்கேன். ஸோ சீக்கிரம் பண்ணி வைக்க சொல்லி உங்கள் சாமிக்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் அம்மா பார்த்துட்டு கிண்டமாக பேசுகிற. ஆப்போசிட்டில் இருக்க பொண்ணு லைட்டாக சிரிச்சிருக்கோம். வைன் கொடுத்தட்ட. என்னங்க மாமா, கொஞ்சம் நல்லா ப்ரே பண்ணுங்க. இந்த வருஷம் நம்ம ஊரில் வயல் தண்ணியெல்லாம் நல்லா வந்து நல்லா விவசாயம் நடக்கணும். கண்டிப்பாடி ஓம் ப்ரேயர் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ப்ரேயெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வீக்கிட்டே அந்த பழத்தட்டை கொடுத்துருப்பாங்க. நீங்களும் வாங்கியிருப்பீங்க. நீங்கள் வந்து முன்னாடி போகிறீங்க. உங்கள் பின்னாடியே வரான். தேவி என்னம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறான். இப்போ இங்கிட்ட எதுக்குடா போகிறோம்? கோயில் சுத்த. சரி அப்படி சொல்லிட்டு அவங்க கூட வந்துட்டுருக்காங்க. அங்கே பார்த்தா வந்து ஒரு பெரிய குளம் இருக்குது. நீங்கள் வந்து அந்த குளத்துக்குள்ளே தான் இறங்குறீங்க. என்ன பண்ணுது இந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டே இருக்கான். அந்த குளத்துல உட்காந்துட்டு அந்த சைடு மீனுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் அங்கேயே விற்பாங்க. அதை வாங்கிட்டு போய் நீங்கள் பொறுமையாக தூவிட்டு இருக்கீங்க. அம்மா மிஷின் இல்லை என்னடா அப்படி சொல்லிட்டு அவங்களும் வீயை பார்க்குறாங்க. போயிட்டு அந்த மீனுக்கான ஃபுட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்து அந்த குளத்துல இருக்க மீனுக்கு போடு. எதுக்குடா? அங்கே போட்டால் வேணுது நடக்குமா போ அப்படின்னு. அப்படி வேறு இருக்கோ அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் போயிட்டு அந்த குளத்துல எல்லாத்துக்கும் போட்டுட்ருக்காங்க. அவங்க நின்றுட்டு தான் போட்டுட்ருக்காங்க. ஒயன் வந்துட்டு எல்லோரும் இங்கே வாங்க, நான் பாருங்கள் இன்றைக்கி நிறைய வாங்கியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக மீன்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. வந்து பின்னாடி நின்று அந்த பொண்ணு அப்படியே ரசிச்சிட்ருக்கான். ஸோ க்யூட் இல்லை அப்படி சொல்லி உனக்கு ஃபீல் ஆகுது. செம்மலாக இருக்கால, அப்பா சான்ஸே இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்ருக்கான். டேவி என்ன மாடுடானே அங்கே பாரு பிரசாதம் போடுறாங்க. வந்து பார்க்குறான். வந்துட்டு சரி இருமா நான் போய் வாங்கிட்டு வரேன். வேணாம் நான் சும்மா தான் காட்டினேன் அடைக்கு இருமா அப்படி சொல்லிட்டு வந்து வாங்க போயிருப்பான். அவங்க வந்து நின்று தானே போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அது கொஞ்சம் சரியாக அந்த தண்ணிக்குள்ளே விழ மாட்டேங்குது. சரி ஒரு ஸ்டெப் இறங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் இறங்கியிருப்பாங்க. டக்குன்னு ஒரு மாதிரி வலிக்கிருக்கும். அப்போ தான் கரெக்டாக அந்த பொண்ணு எழுந்திரிச்சிப்பா. அவள் டக்குன்னு கையை பிடிச்சிட்டா. அவள் கையில் இருந்த பழக்கூட அப்புறம் வியோட அம்மா கையில் இருந்த பழக்கூட எல்லாமே விழுந்துருச்சு. அவள் அது எதையுமே மீன் பண்ணலை. ஆண்டி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஓகேம்மா அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு டக்குன்னு வழுக்குனதில் அவங்க வந்து ஒரு ஸ்டெப்ஸில் வர கால் டக்குன்னு இடிச்சிருக்கும். காலுக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு டக்குன்னு உட்கார வச்சு காலை பார்க்குறான். லைட்டாக ரெட் கலரில் தான் இருக்குது. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேகமாக ஏறி போகிறா. வந்துட்டு அம்மா இங்கே பாரு பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்க அம்மா வந்து திரும்பி பார்க்குறாங்க. அவங்க ஒரு மாதிரி ஃபேஸு டல்லாகிடுச்சு. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேகமாக கிட்ட வரான். ஆண்டி இந்தாங்க தண்ணி பிடிங்க. சரிம்மா அப்படி சொல்லிட்டு அவங்களும் தண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேம்மா எனக்கு ஒன்றும் இல்லை. என்னாச்சு எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு? அதில் ஒன்றும் லைட்டாக பனி வலிக்கிடுச்சு அவ்வளோதான். உனக்கு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து டக்குன்னு காலெல்லாம் தூக்கி பார்க்குறான். ஒன்றும் இல்லையாடா காலை விடுறான். எங்கேயாச்சும் வலிக்குதா ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஐயோ ஹாஸ்பிட்டல்லாம் வேணாண்டா. வந்து அவங்க அம்மாவை டக்குன்னு லைட்டாக கேரி பண்ண மாதிரி பிடிச்சிட்டே வந்துட்டு ரொம்ப நன்றிங்க. இல்லை பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இப்போ தான் விழுந்த பழக்கூட என்ன எடுத்துகிட்டு இருக்கா. எடுத்துகிட்டே பார்க்குறான். வந்து அழகாக கேரி பண்ணி கூப்பிட்டு போய் காரில் உட்கார வச்சிட்டா. வந்து அதை எடுத்துகிட்டு பின்னாடி வந்திருப்பா. சரி கொடுக்கலாம் அப்படின்னு அதுங்காட்டி காரில் உட்கார வச்சு காரை எடுத்துகிட்டு போயிருப்பான். எவ்வளோ நல்ல மனிதராக இருக்கார்ல. பாரு அம்மா கொண்டு தொடிக்கிறாரு அப்படி சொல்லிட்டு வந்து சிரிச்சிட்டே வந்து அந்த 2 பழக்கூடையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறா. என்னடி இன்றைக்கி 2 வாங்கிட்டு வந்திருக்க? அதுவாம்மா அப்படி சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறா. ஐயோ பகவானே ஒன்றும் ஆகலை. இல்லைம்மா சின்ன அடி தான். சரி நிற்போம் ஐயா வரப்போகிறாரு. சமைக்க வேணாமா? இன்னும் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்று சமைச்சிட்ருக்கா. அப்படியே வந்து சைட் பார்த்தா டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் தான் கூட்டி போயிருப்பான். ஒரு அடி இல்லைடா இதுக்கு எதுக்குடா ஹாஸ்பிட்டல்? நீ அமைதியாக வருமா உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படி சொல்லிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கான். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை சின்ன அடி தான், லைட்டாக அந்த ப்ளட் மட்டும் கிளாட் ஆன மாதிரி இருக்குது. இதுக்கு ஆயில்மெண்ட் போடுங்க, இன்ஜெக்ஷன் போடுறோம். இதுக்கு எதுக்கு டாக்டர் இன்ஜெக்ஷன்? கால் வலி வருமா அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அதெல்லாம் வராதுடா. அதெல்லாம் வரும். நீ என்ன டாக்டரை படிச்சிருக்க? நீ அமைதியாக இரு. சரின்னு சொல்லிட்டு வியோட அம்மாவை ஊசி போட விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்க அம்மா உட்கார வச்சுட்டு மருந்தெல்லாம் போட்டுவிட்டு இரு நான் போய் சமைச்சிட்டு வரேன். என் பையன் ரொம்ப பொறுப்பாக இருக்கான். உன் பையன் பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் சமைச்சு கொண்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுக்குறான். என்ன இவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறான். என் தங்க பையன் எனக்குன்னு இருக்குது நீ மட்டும்தாம்மா. எனக்கு உனக்கு சின்னதாடி போயிட்டாலே ரொம்ப வலிக்குது. எனக்கு ஒன்றும் இல்லை சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மாவுக்கு ஊட்டி விட்றான். அவங்க அம்மா சாப்பிட்டுட்டு சரி நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து படுத்துக்கிட்டாங்க. வந்துட்டு அவங்க காலுக்கிட்டே உட்காந்துருக்கான். தூங்குடா.
சரிம்மா அப்படி சொல்லிட்டு வி வந்து கால் அமுக்கி விட்டுட்ருக்கான். கால் வலிக்கல வி. இல்லை பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அவன் காலெல்லாம் அமுக்கி விடுறான். இங்கே வா. வீன்ட்டு அவங்க அம்மா கிட்ட போகிறான். அவங்க அம்மா வந்து அவனை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சி அவன் தலையில் லைட்டாக பேட் பண்ணிட்டேன்னு. ஒன்றும் இல்லை சரியா என் தூங்க அப்படி சொல்லிட்டு வீக்கு வந்து தட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. வீ அப்படியே அவங்க அம்மாவோட ஹக்லேயே அவ்வளோ இதாக இருக்குது, அவனுக்கு அவ்வளோ வார்மாக இருக்குது. ஒரு அம்மாவோட ஹக் அப்படிங்கிறது ஒரு லெவலுக்கு மேலே பசங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப லிமிட்டாக தான் இருக்கும். அந்த ஹக் அப்படிங்கிறது வீக்கு அவ்வளோ லிமிட்டாக தான் கிடைக்கும் அவனுக்குமே. ரொம்பலாம் அவங்க அம்மா போய் ஹக்லாம் பண்ண மாட்டான். அவங்க அம்மா ஹக் பண்ணால் அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவங்க ஹக் பண்ணோடனே அவனுக்கு அப்படியே ஹெவன்லியாக இருக்குது. அவன் வந்து அப்படியே நல்லா தூங்கிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவங்க அம்மா எழுந்திரிச்சிட்டு குக் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா உனக்கு குக் பண்ண சொன்னடா. என்னடா ஐயோ அம்மா போ நானே குக் பண்ணுறேன், ஆல்ரெடி கால் வலிக்கும்ல அப்படி சொல்லிட்டு வீயை தான் குக் பண்ணுறான். கால் அவ்வளோவெல்லாம் வலிக்கலடா. இல்லை பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு வீயை தான் குக் பண்ணிகிட்ருக்கான். வீயோட அம்மா வீயை பார்த்துட்டு கிராமத்து பொண்ணுங்க என்னதான் இருந்தாலும் ரொம்ப நல்ல பொண்ணுங்கள போய் டக்குன்னு அவங்க அம்மாவை திரும்பி பார்க்குறான். இதுவே சிட்டியில் இதே விஷயம் நடந்திருந்தா யாரா கிளவி விழுந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. நீ ஓடி வந்து தூக்கியிருந்தா தான் என்னைய, இல்லைன்னா யாருன்னு தொடக்கூட மாட்டாங்க. பட் அவன் டக்குன்னு தூக்குனாடா. ஒரு செகண்ட் கூட யோசிக்கிற தெரியுமா? பொதுவாக கிராமத்தில் வந்து இந்த சாமி கும்பிட்ட கொண்டு வராங்க அந்த தேங்காய் பழம், அதெல்லாம் கீழே விடவே மாட்டாங்க. அவ்வளோ பத்திரமா பார்த்து பார்த்து கொண்டு போவாங்க. அந்த விஷயத்த அவன் எனக்காக கீழே போட்டு என்னையை தூக்கிட்டு ஓடி போய் தண்ணி வந்து கொடுத்தா. ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா அப்படின்னு. நல்ல பொண்ணு தான், பார்த்தாலே தெரிஞ்சுது. என்னதான் இருந்தாலும் நீ சொன்னது நல்லதாண்டா. ஒரு குடும்ப பெண்ணை பார்க்குறது தான் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. கடைசி வரைக்கும் அவள் தான் நம்ம 2 பேர்த்தையும் நல்லா பார்த்துப்பா அப்படி சொல்லிட்டு வீயோட கணத்துக்கு லைட்டாக கிள்றாங்க. வீ சிரிச்சிட்டேன்னு. எனக்கும் அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிம்மா. எனக்கும் பிடிச்சிருந்துச்சிடா, தெய்வத மாதிரி இருந்தால. மகாலட்சுமி அப்படின்றான். மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு வீயோட அம்மா வந்து வீயா பார்க்குறாங்க. வீ வந்து அவனோட பர்ஸில் அந்த ஃபோட்டோ வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கான்ல, அதை எடுத்து காட்டிட்டு இந்த மகாலட்சுமி தானே இந்த மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு வீயோட அம்மாவுக்கு ஷாக்கு. ஏது அந்த பொண்ணு ஃபோட்டோ? அன்றைக்கி ஜோசியர் காட்டினால நான் கூட சொன்னேன்ல, அழகாக இருக்காலம்மா அந்த பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு. அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான். ஓ நல்ல பொண்ணு தான்டா. தேவி எதுக்கும் நம்மளே கேட்டு பார்ப்போமா? அவங்க அம்மாவை பார்த்து சிரிச்சிட்டு என்னமோ சொன்னேன், உனக்கு கிராமத்து பொண்ணெல்லாம் வேணாண்டா, சிட்டி பொண்ணாக பார்க்கலான்னு. இல்லைடா இதுதான் எனக்கும் இதான் நல்லா இருக்குன்னு தோணுது, எதுக்கும் கேட்டு பார்க்கலாமா? சரிம்மா அப்படி சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அன்றைக்கி வீ வந்து அப்படியே ஆஃபீஸ் போயிருப்பான். போய் ஜெயிக்கிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறான். ஏண்டா அவ்வளோ ஒரு நல்ல பொண்ணாடா பாரு. வீ கம்பெனி எனக்கும் கிராமத்துலேயும் ஒன்று பொண்ணு பார்த்துடலாமா? அதெல்லாம் தாராளமாக பார்த்துடலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் எனக்கு அப்படியே தான் பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு வீ அழகாக கிளம்பி வந்து நிற்கிறான். என்னடா ஆஃபீஸ்க்கு இவ்வளோ அழகாக கிளம்பியிருக்க? பொதுவாக இவ்வளோ அழகாக கிளம்ப மாட்டியே. மாதாஜி என்னடா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து வீயை பார்க்குறாங்க. போய் சேலை கட்டு மாதாஜி. எதுக்கு சேலை அப்படி சொல்லிட்டு வீயை பார்க்குறாங்க. கட்டு ஜி அப்படி சொல்லிட்டு வீ வந்து அவங்க அம்மாவை சேனையெல்லாம் கட்ட வச்சு கூப்பிட்டு வரான். என்னடா காரில் ஏறுமா, திருப்பி அதே கோயிலுக்காடா, அமைதியாக வருமா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் டேரெக்டாக இப்போ ஒரு வீடு முன்னாடி தான் வந்து நிற்கிறாங்க. என்ன வீடுடா இது? அதாம்மா அந்த பொண்ணோட வீடு. டே சொல்லிட்டு வரணும்டா, நம்ம பாட்டுக்கு இப்படி வந்திருக்கோம், அதெல்லாம் பார்த்துக்கலாமா அப்படி சொல்லிட்டு வீ வந்து அவங்க அம்மா பிடிச்சி அவ்வளோ உரிமையாக தெரிஞ்ச வீடு மாதிரி கூப்பிட்டு போகிறான். யார் தம்பி நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும்? வீ வந்து பார்க்குறாங்க. நிறைய பேர் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அதில் ஒருத்தவங்க தான் கேட்டிருப்பாங்க. அதுவா இந்த இங்கே இருக்க வீட்டுக்காரவங்கள பார்க்கணும். யார் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. அதாவது இது ஐயாவை, பண்ணையார் ஐயாவை பார்க்கணும். பண்ணையார் ஐயாவா? சரி இருங்க, அவங்க மகதா வீட்டை கூப்பிட்டு சொல்லவா, எதுவும் பார்க்குறீங்களா? சரி அப்படி சொல்லிட்டு வீயும் வந்து அவங்கள பார்த்துட்ருக்கான். பண்ணையார் ஐயாவா அப்படி சொல்லிட்டு வீயோட அம்மா வீயை பார்க்குறாங்க. அவங்கப்பா பண்ணையார். ஓ அப்போ கொஞ்சம் பெத்து ஃபேமிலியோ? அப்படி சொல்லிட்டு வீ வந்து அவங்க அம்மாட்ட மண்டையை கட்டுறான். வயன் அடியே அடியே வயனே. வயன் வந்து வெளியே வந்துட்டு என்ன சேத்தேன் அப்படி சொல்லிட்டு வந்து க்யூட்டாக கேட்குறான். அப்பாவை பார்க்க வந்திருக்காகடி. அப்பாவையா அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து ஐயாவை பார்க்க வந்தீங்களா? ஆமாம்மா அப்படி சொன்னோன்னே உள்ளே வாங்க, உள்ளே வந்து உட்காருங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் உள்ளே வராங்க. நீங்கள் வந்து சோஃபாவில் உட்கார சொல்லிட்டு இருங்க, நான் இந்த ஃபேன் போட்டு விட்டு போகிறேன். நீங்கள் ஐயாவை பார்க்கணுமா அம்மா பார்க்கணுமா? 2 பேருமே பார்க்கணும். சரிம்மா அப்படி சொல்லிட்டு அம்மா நீங்கள் தானே அன்றைக்கி கோயிலில் அந்த அடிபட்டவங்க? ஆமாம்மா அப்படின்னா. இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கா கால் வலிலாம்? நல்லா இருக்குமா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சரிம்மா. அன்றைக்கி சட்டுன்னு போயிட்டீங்க, ஹாஸ்பிட்டல் போனீங்களோ? ஆமாம்மா போகணும், பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா. பெருசாக எதுவும் அடியில் இல்லைம்மா? இல்லைம்மா. சரி நான் உங்களுக்காக அன்றைக்கி சாமிலாம் கும்பிட்டேன், அதனால் எதுவும் இருக்காதுன்னு சொல்லி எனக்கும் நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ நீங்கள் உங்களை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருங்க நான் போய் அம்மா கூப்பிட்டு வரேன். சரிம்மா அப்படி சொல்லிட்டு அவங்களும் என்னை பார்த்துட்ருக்காங்க.
பையனும் போய் வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி யாரோ வந்திருக்காங்கம்மா அப்படின்னு. யாரடி பார்க்கணுமா? ஐயாவை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஐயா தான் வீட்டில் இல்லையே. தெரிலம்மா, நீ வந்து என்னன்னு பாரு. சரிடி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து அங்கே வந்துட்டு மிளகால காய வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அடியே இந்த மிளகா கொஞ்சம் காய வச்சுப்பா. சரிம்மா அப்படி சொல்லிட்டு ஒயனும் அதெல்லாம் காய வச்சுட்டு கையை கழுவிட்டு உள்ளே வரா. இப்போ காப்பி தண்ணி போடு. சரிம்மா அப்படி சொல்லிட்டு ஒயன் வந்து காஃபி போட போயிட்டான். அவங்க அம்மான்ட்டு வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கையை தொடச்சிட்டு வந்துட்டு ஐயா பார்க்கணுமா சொன்னா ஒயனு. ஏன் என்னாச்சு அப்படின்னே. அதுவா, உங்கள் பொண்ணை வந்து நாங்கள் ஃபோட்டோவில் புரோக்கர் காட்டி பார்த்தோம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் சரி என்னன்னு பேசலான்னு. ஓ, பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்தீங்களா? சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. சொல்லியிருந்தா நான் ஐயாவை இருக்க வச்சுருப்பேன். சரி நான் ஐயா வர சொல்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியே வராங்க. நீங்கள் என்னவாம்மா? ஒன்று பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களாம். ஆ, யாருக்கா? அந்த பையனுக்கு தான். அந்த பையனுக்கா? எம்ஜிஆர் கணக்காக இருக்காரு. அவருக்கு என்ன பார்க்குறாங்களா? உனக்கு மட்டும் என்னடி தேவதை கணக்காக இருக்க. ஓ சரி எடுத்தோன்னே எங்கள் அம்மா பார்த்து சிரிக்கிறீங்க. இரு நான் ஐயா கால் பண்ணிட்டு காஃபி தண்ணி போகிறேன். இப்போ உங்கள் அத்தை அந்த அந்த சைடு வேலை பார்த்துட்ருக்கா. உங்கள் சீதாத்திட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்திருக்கா ஹெட் சொல்லு. அவளை அப்படியே அங்கே பாட்டிகிட்ட சொல்ல சொல்லு. அப்படியே எல்லாட்டையும் சொல்ல வர சொல்லு எல்லாரையும். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சிரிச்சிட்டே போகிறீங்க. அடியே வயனு, என்னம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. மாப்பிள்ளையை பார்த்து பிடிச்சிருக்கான், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டே போகிறீங்க உங்கள் அம்மா. அப்போ சரி எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். சரி நான் ஐயா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து உங்கள் அப்பா கால் பண்ணி சொல்கிறாங்க. சரி இரு நான் ஒரு 1/2 hourல வந்துடுறேன்னு சொல்லி அவரும் சொல்லிட்டாரு. சீதாத்த அட என்னடி அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து உங்களை பார்க்குறாங்க. இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம். என்னம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தை உங்களை பார்க்குறாங்க. என்ன பொண்ணு பக்கம் வந்திருக்காங்க. ஆஹா, வாடி ராசாத்தி, நல்ல விஷயத்த சொல்ல வந்திருக்க. எப்போ வந்துடுறாங்க? இப்போ வந்திருக்காங்களா இல்லை வரப்போகிறாங்களா? அட வந்துட்டாங்க, வீட்டில் இருக்காங்க. மாப்பிள்ளை எம்ஜிஆர் கணக்காக இருக்கார். ஆஹா அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தைக்கு உங்களை பார்த்து ஒரு சிரிப்பு. சரி இரு நான் போய் பார்க்குறேன். நீ டக்குன்னு பாட்டிட்டு சொல்லிட்டு வீட்டுக்கு வா. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் போய் அந்த பாட்டிட்டு சொல்கிறீங்க. அப்படியே ஊர் ஃபுல்லாக நியூஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து வேகமாக வீட்டுக்கு வந்துட்டீங்க. அத்தை வந்து வெளியே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. என்னாச்சு? மாப்பிள்ளையை பார்த்துண்டி, என்னடி இம்புட்டு அழகாக இம்புட்டு வெள்ளையாக இருக்கான், உனக்கு கொடுத்து வச்சிருக்கு பாரு வாய்க்கு அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தை சிரிக்கிறாங்க. நீங்கள் ஆமாம் அப்படிங்கும்போது கரெக்டாக உங்கள் பாட்டியும் வந்திருப்பாங்க. இந்தடி மாப்பிள்ளையை பார்த்தியா? பார்த்தாச்சு அப்படி சொல்லிட்டு இங்கே க்யூட்டாக சிரிக்கிறீங்க. அடி கல்யாணத்தோடு மாப்பிள்ளையை பார்த்துருக்கா கள்ளி அப்படி சொல்லிட்டு உங்கள் பாட்டி போய் பார்க்குறாங்க. வந்து உட்காந்துருக்கா. யார் இந்த பையன் தான் மாப்பிள்ளையா? வந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பான். ஆமாம் பாட்டி அப்புறம் நீ. ஐயோ எம்பிட்டு அழகாக இருக்க, எங்கள் ஒய்யனை விட எம்பிட்டு வெள்ளையாக இருக்கு. ஆத்தாடி அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே க்ளோஸில் போய் பார்க்குறாங்க. வந்து சிரிக்கிறான். வீயோட அம்மா சிரிச்சிட்டு இன்னும் அப்படி சொல்லிட்டு வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறோம். அந்த பாட்டி லைட்டாக வந்திருப்பாங்க. இந்த ஊர்லலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. நீ தான் ரொம்ப அழகாக இருக்கே, எல்லோரும் அப்படி தான் பார்ப்பாங்க. ஓ சரி அப்படி சொல்லிட்டு வந்து காஃபி குடிச்சிட்ருக்கான். ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே நிறைய பேர் வராங்க. அவங்க அம்மாவை என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நிறைய ஆன்டிஸ் தாத்தா, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வயசு பிள்ளைங்களாம் ஜன்னல் சைடு இருந்து பார்க்குது. அந்த வீட்டை நிறைய பேர் சேர்ந்து சுற்று போட்டுட்டாங்க. நல்லா தெரியுது நிறைய பேர் இருக்காங்கன்னு. ஏம்மா நம்ம தப்பு தான் பண்ணிட்டோமா? ஏம்மா அவ்வளோ பேர் இருக்காங்க? கிராமத்துலலாம் பொண்ணு பார்க்க வந்தால் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுங்காட்டி கரெக்டாக அவங்க அப்பா வந்திருப்பாரு. ஐயா வராரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ஸ் கேட்குது. கடைசியாக வந்து ஒரு புல்லட் சவுண்ட் கேட்குது. உள்ளே வந்து அவங்க அப்பா இறங்கி வராரு. அவர் உள்ளே வந்தோடனே வாம்மா வாப்பா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கேட்குறாங்க. வரோயா அப்படி சொல்லிட்டு 2 பேருமே எந்திரிச்சிருப்பாங்க. எதுக்குமா மரியாதையில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னானே. இல்லை சாப்பிடல, இப்போ தான் காஃபி குடிச்சோம் அப்படின்னானே. சரி இப்போ தான் சொன்னா பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்கன்னு. புரோக்கர்ட்டையும் இப்போ தான் கேட்டேன். அவனும் சொன்னான் ஆமாம் ஃபோட்டோ கொடுத்தேன்னு. இந்த பையன் தானோ அப்படின்னானே. ஆமாம் பையன் இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கான், இது பண்ணிகிட்ருக்கான் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. சரி அப்பா வரலையோ? இல்லை அப்பா இல்லை. ஓ உண்டியாந்து வளர்த்தீங்களா? ஆமாம். பரவாயில்லையே, நல்லா எம்ஜிஆர் கணக்கில் வளர்த்துருக்கீங்க, அது நல்ல வேலையில் இருக்காங்கிறீங்க. பரவாயில்லைங்க அப்படி சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் அப்பாட்ட வந்துட்டு பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கான், அதுக்கேற்ற மாதிரி பேசுங்க. அப்படியாடி அப்படி சொன்னீங்க. ஆமாம். பையன் பார்த்துட்டாலோ? பார்த்துட்டா. மாப்பிள்ளை பார்த்தாரோ? பார்த்துருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். எதுக்கும் சரி காட்டிடலாமா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டு காட்டிடலாங்க அப்படி சொல்லிட்டு அவங்களும் போயிருப்பாங்க. வேணு பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கா? ஃபோட்டோவில் பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வீயோட அம்மா தான் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கா, சரி இன்னொருத்தர பார்க்குறீங்களா? சரி அப்படி சொன்னதுக்கப்புறம் உங்களை வந்து வர சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு அவ்வளோ வெக்கமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்மைலோட அத்தைலாம் வந்திருப்பாங்களா, அவங்களாம் சேர்ந்து உங்களை அவ்வளோ அழகாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க.
ஒரு ரெட் கலர் saree கட்டியிருக்கீங்க. ஹேர் ஸ்டைல்லாம் அதுக்கேத்த மாரி அழகா சீவி விட்டு, சும்மா நார்மலா நேர்வாக எடுத்து சீவி விட்டுருக்காங்க. முன்னாடி இந்த தம்ப்நெயில்ல இருக்க மாரி முடி விட்டு, அந்த தோடெல்லாம் போட்டுவிட்டு, இப்ப தம்ப்நெயில்ல இருக்க மாரி தான் இருக்கீங்க. நீங்க அப்படியே நடந்து வரீங்க. அந்த கொலுசு சவுண்ட் வேற அழகா ஜலக்கு ஜலக்குன்னு கேட்குது. அந்த இடம் ஃபுல்லா சைலண்ட்டா இருக்கு. அப்படியே நீங்க வர்றது ஏஞ்சல் மாரி இருக்கு. வீக் ஏதோ அப்படியே ஃபுல்லா தேவதை இறங்கி வந்த ஃபீல் தான். உங்கள அவ்ளோ இதா பார்த்துட்டுருக்கான். நீங்க அப்படியே ஒரு சின்ன ஸ்மைலோட வரீங்க. ஏன் நிமிர்ந்து மாப்பிள்ளைய பாரு. நீங்களும் பார்க்குறீங்க, வீயும் பார்க்குறான். அந்த ஐ கான்டாக்ட் தான் 2 பேத்துக்கும் அவ்ளோ ஷை ஆகுது. உங்கள பார்த்து அப்படியே ஷை ஆயிட்டு சிரிச்சிருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்களும் ஷை ஆயிட்டு சிரிச்சுட்டு டக்குனு அங்கேருந்து ரூம்குள்ள போயிருப்பீங்க. எனக்கு வெக்கம் வந்துருச்சு. மாப்பிள்ளையே பிடிச்சிருச்சு. எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க. வந்து சிரிச்சுட்டே அந்த இடத்த பார்க்குறோம். நீங்கள் வந்து அந்த சைட்லேருந்து ஒளிஞ்சிட்டே க்யூட்டாக வீங்க பார்க்குறீங்க. வீக்கு உங்களை அவ்வளோ பிடிச்சிருக்கு. அது உங்களோட ஷை அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவனுக்கே ஷை ஆகுது. எனக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கு. எல்லாரும் ஐயோ 2 பேத்துக்கும் பிடிச்சிருக்கு. அவ்வளோதான், பொண்ணுக்கு நேரம் வந்தாச்சு, கல்யாணங்களாம் வந்தாச்சு அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்கெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் சரி பொண்ணுக்கு பூ வைக்கலாமா? தாராளமாக. அதான் 2 பேத்துக்கு பிடிச்சிருக்கு, பூ வைங்க அப்படின்னாலே சரி வாயினை கூப்பிட்டு வாங்க அப்படின்னா நீங்கள் வரீங்க. அதே மாதிரி அந்த ஷையோடையே வரீங்க. அவ்வளோ ஒரு ஸ்மைலோடு உங்களை பார்த்துட்ருக்கான். உங்களை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சோடனே ஃபர்ஸ்ட் வந்துட்டு வியோட அம்மா தான் பூ வச்சு விட்ருப்பாங்க. அவங்க வந்து வச்சுட்டு பார்க்குறாங்க. அவன் கையில் இன்னும் 2 முளை பூ இருக்குது. மாப்பிள்ளையே வைக்க சொல்லுங்கள். அங்கே இருக்க யாரோ தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே அது பழக்கமா அப்படின்னோடனே பழக்கம் தான், அதெல்லாம் வைக்க சொல்லலாம், அதான் பிடிச்சிருக்குல்ல, என்ன வயன் மாப்பிள்ளையே வைக்க சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை கேட்குறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டே ஓகேன்னு தலையாட்டுறீங்க. அதுக்கப்புறம் வந்து வந்து பூ வச்சுட்ருப்பான். அவன் பூ வச்சுட்டு ரொம்ப அழகாக இருக்கு. உங்கள் காதுக்கிட்ட அவ்வளோ சைலண்ட்டாக சொல்லியிருப்பான். உங்களுக்கு செம்ம ஷை ஆயிடுச்சு. நீங்கள் சிரிச்சிட்டே நிற்கிறீங்க. ஒரு நிமிஷம் நில்லுமா அப்படின்னோடனே நீங்கள் வந்து பார்க்குறீங்க. உங்கள் அத்தை தான் நிமிர்ந்து பாரு அப்படின்னோடனே நீங்களும் அவங்கள பார்க்குறீங்க. அவங்க 2 பேத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவ்வளோ அழகாக இருக்கீங்க, சுற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொடக்கு எடுக்கிறாங்க. உங்கள் அம்மாவும் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்கெல்லாம் பேசிட்டு கிளம்பியிருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த ஜன்னல் வழியாக நின்று வீயை பார்த்துட்ருக்கீங்க. சிரிச்சிட்டே கரெக்டாக அந்த ஜன்னலில் பார்க்குறோம். அவங்கள பார்த்துட்டான். அவனுக்கும் அவ்வளோ ஷை ஆகுது உங்களை பார்த்து. போயிட்டுறேன். சரி இப்படி சொல்லிட்டு நீங்களும் அழகாக தலையாட்டியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து கிளம்பியிருப்பான். நீங்கள் அப்படியே அங்கேருந்து பெட்டில் போய் டொமால்னு விழுந்துட்டு ஐயோ பெருமாளே எனக்கு வெக்கமா வருதே, அவங்களுக்கே இன்னும் பிடிச்சிருக்கான், அச்சோ எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பெட்டில் கையை காலை ஆட்டி பயங்கரமாக ஆடிட்டுருக்கீங்க. ஏண்டி மாப்பிள்ளையே ரொம்ப பிடிச்சிருக்கோ? நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் அத்தை தான் அவ்வளோ பிடிச்சிருக்கு. சரிடி அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தைக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறம் எல்லாருமே ஓகே 2 பேத்துக்குமே அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அம்மா ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. சீக்கிரமாக பேசி எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்போம். கல்யாணம் வைக்கவும் பிள்ளைனால தாங்க முடியல. நீங்கள் உங்கள் அத்தை பேசுறது வந்துட்டு கதை வழியாக ஒழிஞ்சு தான் கேட்டிருப்பீங்க. உங்கள் அத்தை உங்களை திரும்பி பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்களும் சிரிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வியோட அம்மாவுக்கு உடனே கால் பண்ணி 2 வீட்லேயும் பிடிச்சிருக்குல, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிலாம் பேசியிருப்பாங்க. அப்படியே இந்த சைட் பார்த்தா வியோ அப்படி தான் ஷையாக காரோட்டிகிட்டு இருக்கான். டக்குன்னு கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வீக்கு அவ்வளோ ஹாப்பி. சிரிச்சுட்டு காரை கொண்டு போயிட்டாச்சும் விட்றாதம்மா, விட மாட்டேம்மா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வியோடம்மா சரி இரு நான் போய் டக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் நல்ல நேரம்லாம் பார்த்துட்டு நல்ல நாள்லாம் பார்த்துட்டு இன்னொரு 10 நாள் ஒரு நல்ல நாள் இருக்குது, என்ன கல்யாணம் வச்சிடலாமா? வந்துட்டு அவ்வளோ ஷையாக சிரிச்சிட்டே ரூமுக்கு போயிருப்பான். சொல்லிட்டு போடா வச்சிடலாமா? வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷையாகி வீட்டுக்கு போயிருப்பான். அவங்க அம்மாவுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்பாடி பையன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி தோணுது. அவங்களும் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க இங்கே நீங்களும் அப்படி தான் ஷை ஆகிட்டு இன்னும் 10 நாள்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஷாப்பிங்காக நீங்கள் வந்து தனி நாளில் தனி நாளில் அப்படி தான் வர வச்சுருப்பாங்க. 2 பேர்த்தையும் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்க வைக்கக்கூடாது, இன்னும் பேர்லாம் பார்க்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால உங்களாலேயும் வீணாலையும் மீட்டே பண்ணியிருக்க முடியாது. நீங்களும் ஷாப்பிங் வரப்பெல்லாம் ஐயோ அவங்க வந்திருந்தா பரவாயில்ல, ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் வீக்கு ஐயோ எந்த அப்படி பண்ணுறாங்களோ பிரிக்கிறாங்களே அப்படி சொல்லி ஃபீல் ஆகுது. அப்படியே அந்த 10 டேஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக போயிருக்கும். இன்றைக்கி வந்து மேரேஜ்க்கு முதல் நாள் வந்து உங்கள் வீட்டில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி. ஏன்னா உங்கள் ஊரில் அதுவும் வந்து உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்தால் பார்த்தீங்களா ஒரு கோயிலுக்கு, அந்த கோயிலில் தான் உங்கள் கல்யாணம். இன்றைக்கி வந்து உங்கள் ஊர்லேயே ஒரு மண்டபத்தில் தான் ரிசப்ஷன் நடந்துகிட்ருக்கு. வந்து உங்கள் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு வந்து பெருசாக மேக்கப்லாம் போடல. கிராமத்தில் இருக்கவங்களே தான் உங்களுக்கு லைட்டாக போட்டுட்ருப்பாங்க. அதுலேயே நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் எதுவும் வைக்கலையா? நீங்கள் பார்த்துட்டு இல்லையே இங்கே அதெல்லாம் வைக்க மாட்டாங்க, அதனால் நான் வைக்கல. நல்லா இல்லையாண்ணா? ஐயோ நீ ரொம்ப அழகாக இருக்க,
மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தால் கூட உன்னை இவ்வளோ அழகாக காட்டியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அப்படியே ஷையாக இருக்கும். சொன்னதை கேட்டு நீங்கள் சிரிச்சிருப்பீங்க. அப்போ வந்து கேமராமேன் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க. கேமராமேன்லாம் வந்து தான் கூப்பிட்டு வந்திருப்பான். அவ்வளோ ஃபோட்டோஸ் உங்களையும் நிற்க வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோ ஷை ஆகுது. ஹேண்டை பிடிக்க சொன்னாலே அப்படியே உங்கள் ஹேண்ட்லாம் ஜில்லுன்னு ஆகி அவ்வளோ ஷை ஆகி தான் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக வந்து அன்றைக்கி டே முடிஞ்சிருக்கும். நைட் வந்து வந்து தூங்கலை. சும்மா அவங்க வீட்டுக்கு பின்புறத்தில் உட்காந்துருக்கான். அவனுக்கு எதோ கொலுசு சவுண்ட் கேட்குதுன்னு திரும்பி பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு நீங்கள் தூங்கலையா? என்ன நான் இன்னும் தூங்கலை. நீ தூங்கலையா? அதுவா, நாளைக்கு கல்யாணம் இல்லை, அதான். சரி சரி அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு எனக்கும் அதான் ரீசன், உட்காரியா? ஐயோ அவ்வளோதான், இந்நேரத்தில் தனியாக பார்த்தா ஏதாச்சும் பெரிய அலப்பறையை கூட்டிடுவாங்கப்பா. நான்லாம் வரல அப்படி சொல்லி நீங்கள் தான் வீட்டுக்குள்ளே போக போகிறீங்க. எதுக்கு வந்த அப்புறம்? நீங்களான்னு பார்க்க தான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் தான் அந்த கதவுல சாஞ்சிட்டே பேசுகிறீங்க. இங்கே வந்து உட்காந்து பேசலாமே. இல்லை, அது யாரோ பெரியவ பார்த்தா தப்பாக பேசுவாங்க. நான் வேணா இப்படி நின்று பேசவா? நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை பார்க்குறான். சரிங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ரிசப்ஷன் அப்படிங்கிற ஒன்று வைப்போம். அது எங்கள் ஊரில் வைப்போம். அப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் ஃபேமிலிலாம் நிறைய பேர் வருவாங்க. சரியா, அங்கேயே கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. சரிங்க, தெரிஞ்சது. கொஞ்சம் பேர் அத்தை சொல்லிகிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் பேர் தான்மா வந்திருக்காங்க, மற்றவங்களாம் அங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி அப்படி சொல்லிட்டு பேசலாம். நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க. மணி 2 ஆயிடுச்சு, தூங்கும், காலையில் 6 மணிக்கு கல்யாணம்ங்க. சரி நீ போய் தூங்கு அப்படின்றா. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருப்பீங்க. உங்களுக்கும் வீக்கும் அவ்வளோ ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்து வீயும் தூங்கியிருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கிளம்பிட்டான். அவனுக்கு உங்களை பார்க்கணுன்னு தோணிகிட்டே இருக்குது. ஏன்னா நீங்கள் நேற்றே அவ்வளோ அழகாக இருக்கீங்க, இன்றைக்கி எவ்வளோ அழகாக இருக்கீங்கன்னு பார்க்கணுன்னு தோணுது. பட் கண்ணுக்கு உங்களை காட்டவே மாட்டேங்கிறாங்க. அங்கேருந்து காரில் 2 பேர் தனித்தனியாக காரில் தான் போகிறீங்க. அங்கே கோயிலுக்கு போயாச்சும் உங்களை பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறா. பட் வந்து அதுக்கு முன்னாடி பொண்ணு இங்கே வராது அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை ஏதோ பண்ணி மறைச்சி வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஐயர் வந்து ஹோமகுண்டெல்லாம் போட்டு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லிகிட்டு இருக்கான், பொண்ணை அழைச்சிட்டு வாங்க, நாளை ஆகிடுத்தோ, இந்த வாரங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பொண்ணை கூப்பிட்டு வராங்க. உங்களுக்கு வந்து ஒரு மாம்பழ கலர் சாரி தான் வந்து வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. அது கட்டியிருக்கீங்க. ஒரு காஃபி கலர் ப்ளவுஸ். பட் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கீங்க. நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக தலையை கீழே குடிஞ்சு நடந்து வந்துட்டுருக்கீங்க. உங்களே பார்த்துட்ருக்கான். உங்களை வந்து உட்கார வச்சதுக்கப்புறம் 1-2 மந்திரம்லாம் சொல்கிறாங்க. வந்து உங்கள் ஐஸை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுறா. அதில் வந்து நேற்று ஐலைனர்லாம் போட்டிருக்க மாட்டீங்க, பட் இன்றைக்கி வந்து போட்டிருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு போட்டுட்ருப்பா. அது போட்டு லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க. ஒரு லைட் மேக்கப் தான், பட் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கீங்க. செம்ம கார்ஜியஸாக இருக்கீங்க. உங்களே பார்த்துட்ருக்கான். தம்பி இங்கே பார்த்து போடுங்க, ஓமகுண்டத்தில் போட சொன்னால் கீழே போட்டுக்கிட்டு எப்படி தான் இப்படி ரசிக்கிறாங்களோ தெரில. இங்கே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, உங்களை பார்க்குறாங்க இல்லையான்னு பாருங்கள். ஐயோ அப்படி சொல்லவும் வந்து பார்த்துருப்பான். அப்போ தான் பார்க்குறேன் எல்லோரும் தான் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டு அவன் அதுக்கப்புறம் சரியாக போட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தாலி வந்து எல்லார்ட்டையும் போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டே இருக்கான். கொடுங்கடா நான் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு வழியாக எல்லார் கைக்கும் போய் முடிச்சுட்டு இப்போ வந்து தாலி வந்து கிட்ட வந்திருக்கு. இந்த அம்மனை சாட்சியாக வச்சு தாலியை கட்டுங்க, உங்கள் ஆயுள் காலம் முடிகிற வரைக்கும் அவ்வளோ நல்லா இருப்பீங்க அப்படின்னே வந்து சிரிச்சிட்டே வந்துட்டு அந்த தாலியை வாங்கி உங்களுக்கு 3 முடிச்சு அவனையே தான் போட்டிருப்பான். உங்கள் அத்தை வந்துட்டு போடுறேன்னு இருப்பாங்க. ஐயோ நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பான். அவங்களாம் சரின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குங்குமத்தை கொடுத்து வந்து நெத்தியில் வைக்க சொல்கிறாங்க, வச்சிடுறான். தாலியில் வைக்க சொல்கிறாங்க, வச்சு விட்டுட்டு கேமராமேனை பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். கேமராமேன் எதுக்கு இவர் சிரிக்கிற அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் வைக்கிறாங்க. டக்குனு வந்து உங்கள் ஃபோரியில் கிஸ் பண்ணியிருக்காங்க. இருக்க எல்லாரும் என்ன பண்ணுறான் இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் பார்க்குறாங்க. வீயோட அம்மாவுக்கு கிராமத்தில் ஏன்னா இந்த சேட்டையெல்லாம் செய்கிற அப்படி சொல்லி ஃபீல் ஆகுது. பட் வந்து கிஸ் பண்ணிட்டு எனக்கு இது என்னோட பெரிய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக சிரிக்கிறான். உங்களுக்கு செம்ம ஷை ஆகிடுச்சு. அப்படியே உங்கள் மூஞ்சி தக்கோலி பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதுங்காட்டி கேமராமேன் நிறைய ஃபோட்டோ எடுத்திருப்பான். நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. கேமராமேனுக்கு யாரா இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்குது அப்படி சொல்லி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களே எந்திரிக்க சொல்லிட்டு வந்து துண்டு போட்டிருக்கான். அதில் உங்கள் முந்தானியை முடிஞ்சிட்டு உங்கள் சுண்டு வரலையும் அவன் சுண்டு வரலையும் வந்து கோர்த்துக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி 2 பேரும் கோர்த்துக்கிறீங்க. ஓமகுண்டத்தை 3 தடவை சுற்றி வாங்க. 2 பேரும் சேர்ந்து அழகாக 3 தடவை சுற்றி வரீங்க. வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறான். நீங்களும் வைக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு பரவாயில்ல, இவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் வராங்க. அங்கேயே நின்று தான் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறீங்க. நைட்டுக்கு தான் மட்டும்தான் மண்டபம் பிடிச்சிருப்பாங்க, மார்னிங்க்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த குளத்துல போய் நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது அப்படி இப்படின்னு போய் நீங்கள் ஈவினிங்காக தான் வீட்டுக்கே வரீங்க.
அவ்வளோ டயர்டாக இருக்குது. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, ஏ ஒயின் பூ பூ டக்குன்னு சேலையை மாற்றிட்டு இன்னொரு சேலையை கட்டிட்டு வா. சரிம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. உங்கள் அத்தை வந்துட்டு, ஏ ஒயின் நான் ஹெல்ப் பண்ணவா? வாத்தேன் அப்படின்றீங்க. உங்கள் அத்தையும் உங்கள் கூட வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஹேர் ஸ்டைல்லாம் நிறைய பூவெல்லாம் வச்சு அப்படிலாம் தான் சீவிருப்பாங்க. ஒவ்வொரு பின்னையாக வந்து அந்த பூவெல்லாம் வைக்கிறாங்க. உங்களுக்கு தலையே வலிக்குது. உங்களுக்கு கொஞ்சம் தான் லாங் ஹேர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பூ வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பூ வச்சுட்ருப்பாங்க. அதனால அவ்வளோ பூ இருக்குது. உங்கள் அத்தை பார்த்துட்டு, ஏண்டி மண்டை வலிக்கலையா? ஐயோ வலியாக வலிக்குது. அதுக்கப்புறம் உங்கள் அத்தை எல்லாத்தையும் அவுத்து முடிச்சுட்டு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் எவ்வளோ டயர்டாக தெரியுறீங்க. சரி சேலை மாத்திரியா? சரித்த அப்படி சொல்லிட்டு நீங்கள் சேலை மாற்றிட்டு இருக்கீங்க. அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அத்தை நான் மாற்றிட்டு கூப்பிடுவேன்ல. நான் என் ட்ரெஸ் எடுக்க வந்தேன். நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்த்துட்டீங்க வீதான். நீங்கள் டக்குன்னு உங்கள் சேலை எடுத்து போட்டுட்டு, ஐயோ நீங்களாக நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி சொல்கிறீங்க. வந்துட்டு சரி ஏன் திக்கிறேன், உன் ஹஸ்பண்ட் தானே, திக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு போய் கேஷுவலாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு அங்கேயே ரெஸ்ட் ரூம் இருக்குது, அதில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கா. நீங்கள் அத்தி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு அவசர அவசரமாக சேலையெல்லாம் மாற்றிட்டீங்க. வெளியே வந்து பார்க்குறான். ஆல்ரெடி சேரீலாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. சரின்னு சொல்லிட்டு அவன் சும்மா ஹேர் ஸ்டைலாம் ஸ்ட்ரெட் பண்ணிட்டு, டயர்டாக இருக்குது, இங்கே படுக்கலாமா இல்லை வெளியே போகலாமா? இல்லை நீங்கள் படுத்துக்கோங்க, நான் அவள் தான் முடிச்சிட்டேன். சரின்னு சொல்லிட்டு வீயும் படுத்திருப்பான். நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹேர் ஸ்டைல்லாம் ஆல்ரெடி கழிச்சுட்ருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஃபுல்லாக கழிச்சிட்டு தலையை ஒரு ரவுண்ட் சீவி விட்டுட்ருக்கீங்க. சீவிட்டு நீங்களே பின்னிட்டு பார்க்குறீங்க. உங்கள் அத்தை உள்ளே வராங்க. மாப்பிள்ளை நீங்கள் எங்கெங்க? சும்மா தான் டயர்டாக இருக்குன்னு படுத்தேன். சரிப்பா அப்படி சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு, சரி வயன் வெளியே வா. சரித்த அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அத்தை கூட வெளியே போயிட்டீங்க. 2 நிமிஷம் ரசிக்க விட மாட்டாங்களே, அழகாக இருக்காளேன்னு ரசித்தா கெடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது வீக்கு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து கண்ணை மூடி தூங்கியிருப்பான். வீயோட அம்மா பாட்டி எல்லாம் வாட்டி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை பார்த்து டயர்டாக இருந்தால் போய் தூங்குமா? இல்லைத்த பரவாயில்லத்த, இல்லைம்மா நீ போய் தூங்குமா அப்படின்ட்டு இருப்பாங்க. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ரூமில் போய் தூங்கியிருப்பீங்க. உங்களை ஒரு 6 மணி போல் எழுப்பி வந்து விளக்கு போடு அப்படின்னு நீங்களே சரின்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் போடுறீங்க. அதுக்கப்புறம் தான் எழுப்பியிருப்பாங்க. திருப்பி வரான். அதுக்கப்புறம் வந்துட்டு காஃபிலாம் கொடுத்துருப்பாங்க. குடிச்சிட்டு சும்மா வீட்டை சுற்றி வந்துட்டு இருக்கான். இருட்டு நேரத்தை அது கல்யாணம் போய் வெளியே வரக்கூடாது வாடா அப்படி சொல்லிட்டு வீயோட அம்மா உள்ளே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இம்மா போர் அடிக்குதுமா, இங்கே ஒரு டிவி கூட இல்லைம்மா, என் ஃபோனுக்கு நெட்டு கூட கிடைக்கல, விடுமா என்ன, நீ தானே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்தா அப்போ இப்படி தான் இருக்கும், கம்முன்னு வந்து உள்ளே உட்காரு அடப்போம் அப்படி சொல்லிட்டு வீயை வந்து உட்காரான். வீயை சுற்றி வந்து சில பாட்டையெல்லாம் உட்காந்துட்டு, ஆமாம் இன்னைக்கு முதல்வர் எங்கே தான் சொன்னாங்க, என்ன மாப்பிள்ளை ஜாலியோ? டக்குன்னு வீக் ஒரு நிமிஷம் ஷை ஆகிடுச்சு. உங்கள் பாட்டி பேசுனது எல்லாருக்குமே கேட்டிருக்கோம். எல்லோரும் சிரிக்கிறாங்க வீயுன்னே. ஐயோ கிழவி ஏன் தான் இப்படி பேசுறியோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என் பாட்டி இப்போ எல்லாம் பேசுகிறீங்க. ஆமாம் இப்படி வைக்கப்பட்டவ தான். எங்களுக்கு நடக்கலையாக்கும். அத்தாடி எப்பா நீ எப்படி இருக்க போது தெரில, பார்க்கவே இப்படி இருக்க. என் புருஷனும் சும்மா சாதுவாக இருந்ததுக்கு அப்படி இருந்துச்சு. எல்லாம் பார்க்கவே முரட்டு பையன் மாதிரி இருக்க. எங்கள் ஒயன் தான் பாவம் வாளி எடுக்கும் எங்கள் பிள்ளைக்கு. வீக்கு ஒரு மாதிரி அவன் டக்குன்னு அம்மா கூப்பிட்றாங்க பாட்டி அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு. அவங்க அம்மாட்ட ஓடியே போயிருப்பான். வீயோட அம்மா விழுந்து சிரிக்கிறாங்க. அம்மா ஐயோ சிரிக்கிறா அவங்க சோடு சொல்லிட்டு வீக்கு ஒரு மாதிரி இருக்குது. வீயோட அம்மா சிரிச்சுட்டு விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் போடுறாங்க. நீங்களும் வீ பக்கத்தில் தான் உட்காந்துருக்கீங்க. வீக்கு அந்த பாட்டி சொன்னதில் தான் ஞாபகம் வருது. உங்களை பார்த்து சிரிக்கிறான். உங்களுக்கும் வந்துட்டு அந்த பாட்டி சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துருக்கு. ஐயோ கிழவி என்ன சொல்லி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ உங்கள் அம்மாவும் உங்கள் அத்தையும் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. சரி நீ இந்த பால் ஆற்றி கொடுத்துட்டு போயிடலாம். சரி அப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து பால் ஆற்றி கொண்டு வந்து உங்கள் அம்மா கொடுத்துட்டு, இங்கே பாரு மாப்பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி சுதாரணமாக நடந்துக்கோ சரியா? சரிம்மா அப்படி சொல்லி உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி போனதாம்மா நல்லாயிருக்கும் சரியா அப்படின்றாங்க. சரிம்மா வாழ்க்கைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். எதாக இருந்தாலும் பார்த்து பொறுத்து போ, குடும்ப பெண் மாதிரி நடந்துக்கோ சரியா? சரிம்மா அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்து கிளம்பியிருப்பாங்க. இப்போ வீட்டில் யாருமே இல்லை. நீங்கள் வந்து கதவை சாத்திட்டு பார்க்குறீங்க. ஆல்ரெடி ரூமில் தான் இருக்கான். உங்களுக்கு அவ்வளோ ஷையாக இருக்குது அந்த ரூம்குள்ளே போகவே. நீங்கள் வந்துட்டு ரிட்டன் பாலை கொண்டுட்டு அந்த ரூம்குள்ளே போகிறீங்க. வந்து சும்மா பெட்டில் படுத்துட்டு தான் உங்களை பார்க்குறான். நீங்கள் பார்க்குறீங்க. உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு டக்குன்னு ஷையாகி கீழே குனிஞ்சிருப்பீங்க. வந்து சிரிச்சிட்டே எழுந்திரிச்சு வரான். நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே வந்து உங்களை கதவுல தள்ளின மாதிரி நிற்க வச்சுட்டாங்க. 2 பேத்துக்கு நடுவில் அந்த பால் டம்ளர் வேறு இருக்குது. வந்துட்டு டோரை லாக் பண்ணிட்டு, என்ன வேணும் உனக்கு அது இப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. பால் அம்மா கொடுக்க சொன்னாங்க. வந்துட்டு அந்த பாலை வாங்கிட்டு வா அப்படி சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறான். நீங்களும் வந்து அவன் கிட்டே போய் உட்காருங்க. உங்களுக்கு அந்த சைடு ஒரு டேபிள் இருக்குது. அப்படியே வந்து உங்கள் க்ளோஸில் வந்து அதை வச்சுட்டு, பார்க்க ரொம்ப அழகாக இருக்க. நீங்கள் வந்து சொன்னதுக்கிட்ட அப்படியே ஷையாகி கீழே குனிஞ்சிட்டிங்க. நீ ஷையாகிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு அவ்வளோ வெக்கமாக வருது. வந்து உங்களே பார்த்துட்ருக்க. நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே கொஞ்சமாக க்ளோஸ் வரான். நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. உங்களை பார்த்துட்டு, தூங்கலாமா அப்படி சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க.
தூங்கலாமான்னு கேட்டேன். சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்து பெட்டில் படுத்துட்டீங்க. உங்கள பார்த்துட்டு, ம் என்ன இவன் தூங்கலாமான்னு கேட்டானேன்னு சொல்லி நினைக்காத. ஸோ ஃபர்ஸ்ட் நாளே வேணான்னு தோணுச்சு. நீ என்ன புரிஞ்சுக்கோ, நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எப்பா இப்படிலாம் ஒரு பையன் பேசுவானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லோரும் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கே எப்படியா இருந்தாலும் அவர் கேட்பாரு. நீ ஒன்று கொடுத்துரு அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஐயோ இப்படிலாம் சொல்லி உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். கடைசியில் இப்படி சொன்னோன்னே உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் ஒரு ஸ்மைலோட அப்படியே சரிங்க கண்டிப்பாக அப்படின்ச்சிங்க. சரின்னு சொல்லிட்டு வீயும் தூங்கிட்டா, நீங்களும் தூங்கிட்டீங்க. நீங்கள் வந்து தூக்கத்துலேயே உங்களுக்கு ஹக் பண்ணுற பழக்கம் இருக்குது. நீங்கள் வந்து வீயை ஹக் பண்ணுறீங்க. உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணியிருப்பான். 2 பேரும் அப்படியே தான் அன்றைக்கி நைட் தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து யாரும் டோரை நாக் பண்ணுறாங்க. நீ எந்திரி அப்படின்றா. நீங்கள் எந்திரிச்சிட்டு அப்படி சொல்லிட்டு வீயை பார்க்குறீங்க. வெளியே டோர் நாக் பண்ணுறாங்க. சரிங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வீயை பார்க்க ஷையாக தான் இருக்குது. நீங்கள் போகிறீங்க. டக்குன்னு உங்களை கூப்பிட்டுட்டு உங்கள் சாரி பின் இருக்குமோ அதை டக்குன்னு கழட்டி விட்டா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு பிடிச்சிருப்பீங்க. அதை சும்மா அப்படியே வாரி போட்ட மாதிரி போட்டுவிட்டு உங்கள் பொட்டை லைட்டாக களைச்சி விட்டு இப்போ போ அப்படின்றா. நீங்களும் வெளியே போகிறீங்க. வெளியே நிற்கிறது உங்கள் அத்தை தான். அவங்க உங்களை பார்த்து சிரிச்சிட்டு என்னடி மருமகளே குறுங்குமெல்லாம் கலைஞ்சி போயிருக்கு அது எப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அதுங்காட்டி எந்திரிக்கும் போதே பெட்ஷீட்லாம் நல்லா கரைச்சி விட்டு தான் போயிருப்பான். உங்கள் அத்தை லைட்டாக எட்டி பார்த்துட்டு சரி சரி எப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் வேறு சேலையை பிடிச்சிட்டு தான் நிற்கிறீங்க. அவங்க அப்படியே ஒரு ஸ்மைலோடு போயிருப்பாங்க. நீங்கள் இவர் என்ன பண்ணார், அத்தை ஏன் சிரிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு நீ போய் குளிச்சுட்டு வா. சரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் குளிச்சுட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் சேலை கட்டிகிட்டு இருக்கீங்க. அங்கேயே தான் இருக்கான். நீங்கள் வந்து திரும்பி தான் கட்டிகிட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்கு அவ்வளோ ஷையாக இருக்குது. ஐயோ அவர் வேறு இருக்காரே அப்படி சொல்லியிருக்கு. நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ளவுஸும் சரி இன்ஸ்கர்ட்டும் சரி ரெஸ்ட் ரூம் வந்து போட்டு வந்துட்டீங்க. இப்போ சாரி மட்டும் தான் வியர் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு சரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஓவராலாக உங்களை ஒரு செக் பண்ணுறீங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே. நெத்தியில் குங்குமமும் வச்சுருப்பீங்க. செம்ம அழகாக இருக்கீங்க. இந்த குங்குமத்தோட அழகு தான் பெரிய அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் தாலியை பார்க்குறீங்க. இந்த மஞ்சள் தாலியோட அழகும் அப்படி தான் ரொம்ப அழகாக என்னை காட்டுது அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஒன்றா தான் வெளியே வந்திருப்பீங்க. பாட்டி எல்லாருமே உங்களை பார்த்து சிரிச்சிட்டு என்னடி உங்கள் அத்தை சொன்னால் குங்குமம் கலைஞ்சதுட்டு என்ன மாப்பிள்ளை கழிச்சிட்டியே போல அப்படின்னே வீக்கு டக்குன்னு சிரிப்பு வந்திருக்கும். வந்து அவங்க அம்மாட்ட போயிருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்களும் உங்கள் அம்மாட்ட போகிறீங்க. என்னடி எல்லாம் சரியா குங்குமம்லாம் கலைஞ்சிருக்கு சொன்னாங்க. என்னடி அப்படி சொல்லி கேட்குறேன். நீங்கள் ஆமாம்மா அப்படி சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டு ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. இன்றைக்கி ஈவினிங்கே வந்து நீங்கள் கிளம்புற மாதிரி இருக்குது. பட் அம்மா வந்துட்டு மதியமே கிளம்பிடலாங்கிறாங்க. மதியமாக பார்த்தேன். ஆமாம்மா ஈவினிங்லாம் நைட் அங்கே போகவே லேட் ஆயிரும்லம்மா, அதனால தான். சரி அப்படி சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு மதியமாக வந்து கிளம்புறீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி சீருன்னு சொல்லி அதோ 2 வண்டியில் ஏற்றி விட்ருக்காங்க. உங்கள் ட்ரெஸ்ஸு அது இது நிறைய திங்ஸு. உங்களுக்கு அவ்வளோ அழுகையாக வருது. நீங்கள் உங்கள் அம்மா பார்க்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோ டியர்ஸ் ஃபுல்லாக கிளம்பி நிற்கிது. ஏன்னா 1 hour ட்ராவல். டெய்லியும் டார்ச்சர் பண்ணி கூப்பிட்டு வர முடியுமா? டெய்லியும் பேர் பார்க்க முடியாதுங்க. அதனால் உங்களுக்கு அழுகையாக வருது. நீங்கள் போய் உங்கள் அம்மா ஹக் பண்ணி அழுவுறீங்க. உங்கள் பாட்டிங்களை உங்கள் அத்தையெல்லாம் ஹக் பண்ணி அவ்வளோ அழுவுறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் அத்தைலாம் கிடையாது. உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களை வந்துட்டு அவங்களாலையும் விட்டுட்டு இருக்க முடியாது. அவங்களாம் அழுகுறாங்க, நீங்களும் அழுவுறீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து உங்களை காரில் ஏற்றிட்டான். டிரைவர் வந்து இப்போ போட்டிருப்பாங்க. ஸோ டிரைவர் உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் வியோட அம்மா பேக் சீட்டில் தான் நீங்களும் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே ஒரு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இருக்கும். ஸ்டில் நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. வந்து உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. அவன் வந்து உங்கள் தலையை வந்து ஷோல்டரில் சாயம் வச்சுட்டு எவ்வளோ அழுணுமோ அழுதுக்கோ, பட் இன்னும் பேர் இந்த மாதிரி அழாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் அப்படியே தூங்கியிருப்பீங்க. என்னடா அழுதுட்டுருக்காங்க, தூங்கிட்டாளா? தூங்கிட்டாம்மா. சரிடா, சரி பொம்பளை பிள்ளைங்க அப்படி தாண்டா இருக்கும். விட்டுட்டு வரனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீ தான் சரியாக நல்லா பார்த்துக்கணும். சரிம்மா அப்படி சொல்லிட்டு ஏன் சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் ஸ்டில் தூங்கிட்டே தான் இருக்கீங்க. வந்து அவன் இறங்கிட்டு அவங்க அம்மா பார்க்குறான். எழுப்புடா இருமா அப்படி சொல்லிட்டு ஏன் வந்து தூக்கிக்கிட்டான். டேய் 1-2 சாங்கிதெல்லாம் இருக்குது, முழிக்க சொல்லி கூட்டுவான். அதெல்லாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு வந்து தூக்கிட்டு வரான். இருடா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஆராத்தி எடுக்கிறாங்க. உங்களுக்கு வந்து அந்த ஆராத்தி எடுக்கிறப்ப அந்த டிஃப்ரெண்ட்டான வெளிச்சம் படவும் நீங்கள் டக்குன்னு முழிச்சிட்டிங்க. நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் வியோட கையில் இருக்கீங்க. உங்கள் அத்தை ஆராத்தி எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களை இறக்கிட்டு முழிச்சிட்டியா அப்படின்றானுங்க. ஆமாங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஷையாக இருக்குது உங்கள் அத்தை. நீ ஷையாகலாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஆராத்தியை எடுத்து நெத்தியில் பொட்டெல்லாம் வச்சுடுறாங்க. சரி உள்ளே போக சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னம்மா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பார்க்குறாங்க. பொம்பளை பிள்ளை பெற்றுருவீங்களா, ஆம்பளை பைய பெற்றுருவீங்களா 10 மாதத்தில்? எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். சொல்லுங்கள், ப்ராமிஸ் பண்ணாதப்போ உள்ளே விடுவேன், இல்லைன்னா உள்ளே விட மாட்டேன். என்ன வயன் என்ன சொல்கிற அப்படின்னு அது எப்படி சொல்லி நீங்கள் அப்படியே ஷை ஆகிறீங்க.
என்ன சொல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சொல்லுங்கள், 10 மாதத்தில் பிள்ளை பெற்று தருவீங்கன்னா சொல்லுங்கள், இந்த வீட்டுக்குள்ளே வாங்க. இல்லைன்னா எனக்குலாம் வேணாம்ப்பா. உங்கள் அத்தை வந்து அப்படி சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. வீ பார்த்துட்டு, பையன் பெற்று தரேன் போதுமா? சரி உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் வந்து வீட்டுக்குள்ளே வந்திருப்பீங்க. உங்கள் அத்தையும் அந்த ஆராத்தையெல்லாம் ஊற்றிட்டு வந்துட்டாங்க. வா ரூமுக்கு போகலாம். அது மாமா அத்தை வரட்டுமே. அப்படியே டக்குன்னு என்ன சொன்னேன்? அது மாமான்னு சொன்னேன். கல்யாணம் ஆகிட்டா மாமான்னு தானே சொல்லணும். வீக்கு அப்படியே அது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்களை பார்த்து அவ்வளோ க்யூட்டாக சிரிக்கணும். உங்கள் அத்தை வந்துட்டு 2 பேர் ரூமுக்கு போங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிரிச்சிட்டே உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். உங்கள் அத்தைக்கு அதை பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவங்களும் சிரிச்சிட்டே வந்துட்டு சரி போய் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்துக்கு சேர்த்து சமைச்சிட்ருக்காங்க. நீங்களும் ரூமுக்கு போகிறீங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. திருப்பி சாரி தான். நீங்களும் அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்திருப்பீங்க. அவங்க அத்தை வந்து சாப்பாடு போடுறாங்க. அத்தை நானே ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல சொல்லியிருந்தா. இல்லைம்மா பரவாயில்ல, நாளையிலேருந்து கூட ஹெல்ப் பண்ணி இன்றைக்கி போய் ரெஸ்ட் எடு. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிருப்பீங்க. ரூமுக்கு வந்திருப்பான். தூங்கலாமா? சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து உங்களை ஹக் பண்ணுறேன். நீங்கள் அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. எப்படியும் தூக்கிறதுக்கப்புறம் ஹக் பண்ண தான் போகிறேன். அதான் இப்போயே பண்ணிக்கிறேன். சரி எப்படி சொல்லிட்டு நீங்களும் சிரிச்சிட்டே வந்து ஹக் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து நல்லா தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு உங்களுக்கு 5 மணிக்கெலாம் முழிப்பு வந்துருச்சு. ஏன்னா பொதுவாக கிராமத்தில் அப்படி தானே முழிப்பாங்க. நீங்கள் 5 மணிக்கு குளிச்சுட்டு கீழே போயிட்டு லைட்டெல்லாம் போட்டுட்டு சாமி ரூம் இருக்கும். அங்கே போய் வந்துட்டு அதெல்லாம் அழகாக எல்லாமே உங்கள் அத்தை ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் பூவும் வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்க ரெகுலராகவே பூ வைக்கிற பழக்கம் அவங்களுக்கும் இருக்குது. சாமி கும்பிட்ற பழக்கம்லாம் நீங்கள் போய் பார்க்குறீங்க. சாமிக்கு வைக்கிற பூனே இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு அந்த பூவெல்லாம் எடுத்து போய் சாமிக்கெல்லாம் வச்சுட்டு விளக்கெல்லாம் பொறுத்துட்டு காலையிலேயே சாமி கும்பிட்டுட்டு வாசல் தெளித்து கோலம் போடுறது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து காஃபி வைக்கிறீங்க. மணி 6 ஆயிடுச்சு. உங்கள் அத்தை எந்திரிச்சு வந்துட்டு அவள் வர எந்திரிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. என்ன ஏன் இவ்வளோ அழகாக நிற்கிற? நீங்கள் வந்து சாரீ கட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் வேறு சாம்பிராணி வாசது. சாமி கும்பிட்டியாம்மா? ஆமாத்த. உங்கள் அத்தைக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்க வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு அப்பாடி நான் மட்டும்தான் கும்பிட்டுட்டு இருந்தேன் இந்த வீட்டில். இப்போ என் கூட சேர்ந்து ஒரு பொண்ணு வந்துட்டா. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க காஃபியை வாங்கிட்டு எனக்கு இப்போ தான் ரெஸ்ட்டு கிடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. நீங்கள் சிரிக்கிறீங்க. சரி போய் காஃபி கொடுத்து எழுப்பிடு. ஆனால் அவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டுமே. ஓஹோ புருஷன் எப்படி சொல்கிறீங்க? ஐயோ இல்லைந்தான் அப்படி சொல்லிட்டு நீங்களும் காஃபி கொண்டு போயிட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து சாரீ கட்டியிருக்கீங்க. தலையில் வந்து துண்டு கட்டியிருக்கீங்க. பட் நெத்தியில் குங்குமம் இருக்குது, பொட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. உங்களை அப்படியே அழைக்க பெட்டில் போட்டான். நீங்கள் கையில் வச்சு அந்த காஃபியை வேறு வாங்கி வச்சுருப்பான். நீங்கள் அதனால தான் அவனை பார்த்துட்டே நின்றுருப்பீங்க. உங்களை தூக்கி அப்படியே பெட்டில் போட்டு என்ன காலையிலேயே இவ்வளோ அழகாக இருக்க? அது எப்படி சொல்கிறீங்க? வியோட ஹேண்ட் வந்து உங்கள் ஹிப்பில் இருக்குது. நீங்கள் அப்படியே லைட்டாக ஹெம் பண்ணுறீங்க. வந்து சிரிச்சிட்டே உங்களை லைட்டாக புஷ் பண்ணிட்டோம். என்ன சொல்லு? அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் ஃபோரியரில் கிஸ் பண்ணுறேன். நீங்கள் சிரிச்சிட்டே பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து எந்திரிச்சு அந்த காஃபி எடுத்துகிட்டு கீழே வந்திருப்பான். என்ன மாதாஜி காலையிலேயே நீ என் பொண்டுகிட்டே வேலை வாங்க போல? நான் எங்கே வாங்கினேன்? அவள் தான் செய்கிறான். ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா. தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் வரீங்க. பட் ஷை ஆகிட்டே வரீங்க. அத்தை என்னடா பண்ணேன்? அதெல்லாம் கேட்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போயிட்டு சரி குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஒயன் மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. மாமாவா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க அத்தைக்கு. என்னம்மா? சரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிச்சனுக்கு போயிருப்பாங்க. அம்மா சமைக்கட்டும். ஐயோ இல்லை நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன். அட வா அப்படின்றா. நீங்கள் ஐயோ இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டீங்க. வயன் இப்போ அவன் கூட பேசிட்டு இல்லைத்த நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரிம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு உங்களுக்கு சின்ன வேலை அந்த 1-2 காய் கட் பண்ணி தரதான் சொல்கிறாங்க. ஐயோ இல்லை எனக்கு சமைக்க தெரியும். இல்லைம்மா பரவாயில்ல, நீ இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு, அத்தைக்கு இதுவே போதும். சரித்த அப்படி சொல்லிட்டு நீங்களும் அவங்க கூட ஹெல்ப் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு சரி வயன் வெளியே போகலாமா? வெளியே வா, அத்தையும் சேர்த்து கூப்பிட்டு போகலாமா? 3 பேர் போகலாமா? உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு நீங்கள் 2 பேர் போங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்க போயிட்டு வாங்க. இல்லைத்த நீங்களும் வந்தா? இல்லை நீங்கள் 2 பேர் போங்க. சரிம்மா அப்படி சொல்லிட்டு நீங்களும் தான் இப்போ கிளம்பி போகிறீங்க. உங்களை ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஷாப்பிங் தான் கூப்பிட்டு போகிறான். எதுக்கு ஷாப்பிங் வந்திருக்கோம்? ஷாப்பிங் வரைக்கும் தெரியுமோ? தெரியும். எதுக்கு? உனக்கு சும்மா தான் ட்ரெஸ் வாங்க. எனக்கு எதுக்குங்க ட்ரெஸ்ஸு? நான் ஆல்ரெடி நிறைய கொண்டு வந்திருக்கேன். அட பரவாயில்லவா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போய் உங்களுக்கு சுடிதார் 1-2 மாடல் ட்ரெஸ்ஸு ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் அப்படிலாம் வாங்கிக்கலாம். ஐயோ இதெல்லாம் நான் போடவே மாட்டேன், இதெல்லாம் ரொம்ப தப்பாக்கும். இங்கே எல்லோரும் இதை போட்டால் தான் நார்மலாக இருக்காங்கன்னு நினைப்பாங்க. இல்லைனா நீ இப்போ சேலை கட்டினா உன்னை வியாடாக தான் பார்ப்பாங்க. அப்படியாங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் அதெல்லாம் வாங்கிக்கிறீங்க. சரி வா உனக்கு சாரியும் வாங்கி தரேன்.
சரிங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் மூஞ்சில அப்போ தான் ஒரு பிரைட்டான ஸ்மைலு. வந்து சிரிச்சுட்டே கூப்பிட்டு போய் உங்களுக்கு ஃபேன்சி சாரீ தான் வாங்கி தரான். பட்டு சேலை இல்லையோ? பட்டு சேலை இருக்கான்னு இதை கட்டு. சரிங்க அப்படி சொல்லிட்டு கூட சேர்ந்து அந்த சாரீலாம் வாங்கியிருப்பீங்க. ப்ளவுஸ்க்கு டிசைன்லாம் ஏதோ அவனே சொல்லிகிட்டு இருக்கான். ஏங்க நம்ம இருந்த டிசைன் சொல்ல வேணாமோ? இல்லை இல்லை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் தச்சு கொடுத்துருவாங்க வா அப்படி சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் உங்களை வெளியே கூப்பிட்டு போய் சாப்பிடலாம் 1 2 வாங்கி கொடுத்துருப்பான். நிறைய டிஷ் உங்களுக்கு புதுசாக மட்டும்தான் இருக்குது. நீங்கள் 1 2 நீங்கள் சாப்பிட்டதை மட்டும் தான் ட்ரை பண்ணுறீங்க. இல்லை இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்து ஃபீட்லாம் பண்ணுறான். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் அத்தைக்கும் வாங்கியிருப்பீங்க. 2 பேரும் வேட்டைக்கு வரீங்க. உங்கள் அத்தை பார்த்துட்டு என்னடா இது அம்மா இது உனக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கும் நீங்கள் வந்து ட்ரெஸ்லாம் வாங்கியிருப்பீங்க. அத்தை இது நான் செலக்ட் பண்ணேன், எப்படி இருக்குன்னு தெரில, என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்கள். சரிம்மா அப்படி சொல்லிட்டு அவங்களும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு சேலை மாடல் ட்ரெஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பீங்க. எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. அச்சோ என் மருமகளே என் மகளே அவ்வளோ அழகாக செலக்ட் பண்ணிக்க அப்படி சொல்லிட்டு அவங்களோட ஃபோர்கில் கிஸ் பண்ணுறாங்க. நீங்களே சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வாங்கின ட்ரெஸ்லாம் காட்டிகிட்டு இருக்கான். இதெல்லாம் போட்டு நீ தேவதை மாதிரி இருப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுக்கு சொடக்க எடுக்கிறாங்க. நீங்களும் அவங்கள சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாங்கின ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறீங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவங்களாம் அதெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேர் சேர்ந்து குக் பண்ணுறது அப்படியே தான் இன்றைக்கி டே போயிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் தான் போகிறான். வந்து மார்னிங்காக கிளம்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் உங்கள் அத்தையும் சேர்ந்து குக் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சிட்டிங்க. சாப்பிட்டுட்டே உங்களை பார்த்துட்டு ஐயோ 2 நாளே வெளியே சைட் அடிச்சிட்டு இருந்தேனே இன்றைக்கி முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. உங்களையே பார்த்துட்ருக்கான். என்னடா பொண்டாட்டி இப்படி பார்த்துட்டே இருக்க ஒன்றும் இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு வந்து சாப்பிட்டுட்டே உங்களை பார்த்துட்ருக்கா. உங்கள் அத்தை சிரிச்சிட்டே போய் கிச்சனில் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. ஏங்க இப்படி பார்க்குறீங்க? அத்தை நம்மளை தான் பார்க்குறாங்க. தெரியுது ரொம்ப அழகாக இருக்கே, என்னால் ஒன்று பார்க்காம இருக்க முடியும். ஐயோடு சொல்லிட்டு நீங்கள் வந்து க்யூட்டாக சிரிக்கிறீங்க. சிரிச்சிருப்பான். அதுக்கப்புறம் வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் வரைக்கும் போகிறான். நீங்களும் அவன் கூட போயிருப்பீங்க. உங்கள் அத்தை வந்து பாய் கட்டிட்டு உள்ளே நின்றுப்பாங்க. வெளியே போனவே டக்குன்னு ஒரு செகண்ட் உள்ள வரானுங்க. ஏங்க அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. டக்குன்னு உங்கள் ஹிப்பில் கை போட்டு உங்களை இழுத்து உங்கள் லிப்லேயே லைட்டாக கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ சீக்கிரமாக வந்துடு அப்படி சொல்லிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறீங்க. வந்து டாட்டா கட்டிட்டு அவன் போயே சேர்ந்துருப்பான். அவன் பாட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டான். நீங்கள் அப்படியே நின்றுருக்கீங்க. ஒயன் அத்தை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அத்தையை பார்க்குறீங்க. ஏண்டி உறைஞ்சி போய் நிற்கிற? அது கிளம்பிட்டாண்டி ஒரு புருஷன் உள்ளே வரலாம். சரி தமிழ் சொல்கிறீங்க. அவங்க வந்து பார்த்துருப்பாங்க. அவங்க அதனால் சிரிச்சிட்டே வந்து உள்ளே வராங்க. நீங்கள் அப்புறம் கதை சேர்த்துட்டு ஐயோ பெருமாளே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மைல் வருது. அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் அத்தையும் சேர்ந்து 1 2 வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து 2 பேரும் சேர்ந்து ட்ராமா பார்த்துட்ருக்கீங்க. ட்ராமாவில் கிஸ்ஸின்னு வருது. உங்களுக்கு அதை பார்த்தோன்னே ஐயோன்னு சொல்லி தான் தோணுது. உங்கள் ஊரில் வந்து அவ்வளோவா டிவிலாம் இருக்காது. ஸோ நீங்கள் ட்ராமாலாம் பார்த்ததில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் அத்தை வீட்டை தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு அதுவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் சிரிச்சிட்டே வந்து அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இப்படிலாம் இருக்குமோ நல்லா இருக்குல்ல உங்கள் அத்தை. இதெல்லாம் நல்லாயிருக்கும். நான் இதுதான் திரும்ப பார்ப்பேன் போர் அடிக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையும் நீங்களும் சேர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வாடி வீட்டுக்கு 1 2 திங்ஸ் வாங்கலாம் அப்படின்றாங்க. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை கூட போகிறீங்க. அவங்களும் வந்து உங்களுக்கு நிறைய திங்ஸ் வாங்கி கொடுத்துருப்பா சாப்பிடலாம். அதே மாதிரி அவங்களும் உங்களுக்கு நிறைய வாங்கி தராங்க. ஐயோ இல்லை எனக்கு வேணாம், பரவாயில்ல சாப்பிடு அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு உங்களுக்கு நிறைய வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் 1 2 அவங்களுக்கு இந்தாங்க சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லி வாங்கி கொடுத்துட்ருக்கேன். அப்படியே 2 பேரும் வந்து ஹாப்பியாக வீட்டுக்கு வரீங்க. நைட்டு 7:30க்கு தான் வந்திருப்பீங்க. இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி 5 மணிக்கே வீட்டுக்கு வந்திருப்பான். உங்கள் அம்மா கால் பண்ணால் நாங்கள் 2 பேர் ஷாப்பிங் போயிருக்கோண்டா வரேன்னு சொல்லிப்பாங்க. வெயிட் பண்ணி கிடச்சி வீக்கு டயர்டே ஆயிடுச்சு. ஐயோ அத்தான் இவங்க வரமாட்டாங்க போலையே அப்படி சொல்லி வீக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ நேரம் கழிச்சு 2 பேர் வரீங்க. உள்ளே வரும்போதே உங்கள் அத்தையை நீங்களும் அவ்வளோ ஹாப்பியாக பேசிட்டு வரீங்க. வீக்கு அதை பார்க்கும்போதே அப்பாடி அம்மாவுக்கு ஒரு துணை கிடச்சிருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் உள்ளே வந்தோடனே வீயை பார்த்துனா டக்குன்னு ஷை ஆகி குடிஞ்சிட்டிங்க. உங்களை பார்த்துட்டு ஐயோ இன்னும் மார்னிங் கேஸ் வேலை செய்யுது போலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வீக்கு சிரிச்சிட்டே உங்களை பார்க்குறேன். நீங்கள் எப்போ வந்தீங்க? நீங்கள் நான் 5 மணிக்கே வந்துட்டேன். ஐயோ நாங்கள் தான் லேட்டாக ஆடுறோன்னே ஆமாம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். அம்மா சொன்னாங்க ஷாப்பிங்கில் இருக்காங்கன்னு. சரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் திங்ஸ்லாம் வச்சுட்ருக்கீங்க. வயன் அப்படின்னே ஏங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீயை பார்க்குறீங்க. இங்கே வாய் அப்படின்னே நீங்கள் வந்துட்டு என்னாச்சுங்க அப்படின்னே வந்துட்டு உங்கள் கையில் ஒன்று கொடுக்குறா. நீங்கள் என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஃபோன் தான். ஃபோனோ? ஆமாம் உனக்கு தான். எனக்கா? எனக்கு எப்போ ஃபோனை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கோ அப்பப்போ நான் உனக்கு கால் பண்ணுறேன். நீயும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களை மிஸ் பண்ணுறேன்னா கால் பண்ணு. பார்த்து உங்கள் வீட்டில் நார்மல் டெலிஃபோன் இருந்துச்சுல அதில் கால் பண்ணி எல்லாட்டையும் பேச சரியா? சரிங்க. நீ வந்து என் ஃபோன் தான் வேணும் அப்படி சொல்லி வெயிட் பண்ண வேணாம். உனக்கு எப்போ பேசணும்னு தோணுதோ பேசிக்கோ. சரிங்க அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்களை பார்த்துட்டு ஹக் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் வந்து லைட்டாக சிரிக்கிறீங்க. வந்து உங்களை ஹக் பண்ணுன்னு தோணா ஹக் பண்ணு. சரிங்க சந்தோஷங்க ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிறீங்க. உங்களை பார்த்து சிரிச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு எதுக்குங்க நன்றிங்க?
அது சரிங்க அடிச்சது நீங்களும் சிரிக்கிறீங்க, நீயும் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து ரூமுக்கு கூட்டு போய் உங்களுக்கு ஃபோனில் எப்படி எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்துருப்பான். இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு அப்படியே தான் போயிருக்கும். அப்படியே ஒரு 10 டேஸ் பாஸ் ஆகுது. உங்களை அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துட்ருக்கான். நீங்களும் அப்படி தான். ஒயன் ஆ என்னங்க அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. இன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான். இன்றைக்கி சேலை கட்ட வேணாம், இந்த கெவுன் போடு. கெவுனோ? ஆனால் இதெல்லாம் குழந்தைக்கு போடுற மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது. இதை எப்படிங்க நான் போடுறது? இப்போ இதை போடுறியா இல்லையா? அது எங்க அப்படின்றீங்க. உங்களை பார்த்துட்டு போடுறேன் அப்படிங்கிறா. நீங்கள் சரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் வாங்கிட்டு போயிட்டீங்க. நீங்கள் போயிட்டு போடுறீங்க. அது வந்து உங்கள் நீஸ்க்கு மேலே தான் இருக்குது. அச்சோ இது என்ன இப்படி இருக்கோ, இதை போட்டுட்டு எப்படி வெளியே போகிறதோ அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. அங்கே ஆல்ரெடி ஒரு ரெஸ்ட் ரூமில் ஒரு கண்ணாடி இருக்குது, அதில் பார்த்துட்ருக்கீங்க. அழகாக தான் இருக்குது, ஆனால் எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி உங்கள் செயின் தோடெல்லாம் மாற்றி விட்ருப்பான். நீங்கள் அதெல்லாம் மாற்றிட்டு தான் அதை போட்டிருப்பீங்க. ஸோ அந்த ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த செயின் தோடெல்லாம் இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த ஜிப்பு வேறு போட முடில. ஐயோ அவங்க தான் இருக்காங்க, அத்தை இருந்தால் வச்சு டக்குன்னு கூப்பிடலாம். ஏங்க என்ன அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை பார்க்குறான். அத்தையை கூப்பிட்றீங்களா எதுக்கு அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை பார்க்குறான். அதான் இந்த ஜிப்பை போடணும். ஓ அதுக்கு அம்மா ஆமாங்க, அதே கொஞ்சம் கூப்பிட்றீங்க. சரி அப்படி சொல்லிட்டு வந்து டோர் கிட்ட போய் டோரை லாக் பண்ணுறான். அத்தையை கூப்பிடுங்கன்னு சொன்னேன். வந்துட்டு சிரிச்சிட்டே அந்த ரெஸ்ட் ரூம் கதவில் கையை வைக்கிறான். எங்கள் அத்தையை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோரை லாக் பண்ணிட்டீங்க. ஓப்பன் பண்ணி நான் போட்டு விட்றேன். அது வெளியே வா இல்லைட்டு நான் போட்டு விட்றேன். அது அத்தையை கூப்பிடுங்களேன். நான் தானே. எங்க அது பின்னாடி ஃபுல்லாக சிப்பு தாங்க. அட வாடி அப்படின்றா. நீங்கள் வந்து தயங்கிட்டே வெளியே வரீங்க. நீங்கள் அப்படியே பேக் போஸில் தான் வரீங்க. சிரிச்சிட்டே வந்துட்டு அவன் ஹேண்டை கொண்டு போகிறான். இப்போ நீங்கள் வந்து கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்க. வந்து உங்கள் பேக் சைடு நிற்கிறான். உங்கள் ஹேர்லாம் எடுத்து ஃப்ரண்ட்டில் போட்டிருப்பான். நீங்கள் வந்து அப்படியே அமைதியாக இருக்க, அப்படியே உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஹேண்ட் பட்டோன்னே அடுத்த செகண்டே உங்களுக்கு ஜில்லுன்னு ஒரு ஃபீல். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, மிரரில் நல்லா தெரியுது. வந்துட்டு ஹேண்டை வச்சு க்ளோஸ் பண்ணவே இல்லை. அவன் மவுத்தெல்லாம் அவன் லைட்டாக அந்த பல்லை வச்சு கடிச்சு தான் அந்த இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறான். அவனோட அப்பர் லிப்ஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக உங்கள் பாடியில் அப்படியே அங்கேருந்து அப்படியே பொறுமையாக அது பட்டுகிட்டே வருது. அந்த ஈரத்துக்கு அதை லைட்டாக ஒட்டுது. ஃபுல்லாக அந்த ஜிப்பை போடுறான். நீங்கள் அவ்வளோ ஃப்ளிஞ்ச் ஆகிட்டீங்க ஃபுல்லாக. வந்து அப்படியே அவன் லிப்ஸை கொண்டு வந்து அந்த நெக்கில் வச்சு லைட்டாக ஒரு கிஸ் பண்ணுறான். எங்க வந்துட்டு அப்படியே உங்கள் ஹிப் ஷேப் பிடிச்சிட்டு அழகாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை திருப்புறான். உங்கள் ஹேர்லாம் அப்படியே எடுத்து பேக் போடுறான். நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களை பார்த்துட்டே அப்படியே உங்களுக்கு க்ளோஸில் வரான். அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. உங்களை கிஸ் பண்ணிட்டேன்னு. உனக்கு கம்ஃபர்டபுள் தானே அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. உனக்கு ஓகே தானே? ஓகே தாங்க அப்படிங்கிறீங்க. சிரிப்பு வந்துருச்சு. அவன் லைட்டாக வந்து உங்கள் இயர்ஸில் கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அப்படியே வந்து உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறேன். லைட்டாக பைட் பண்ணுறான். எங்க காலையிலங்க ஆனால் இப்போ வேணாங்க அப்படின்றீங்க. உங்களை பார்த்துட்டு அம்மா வெளியே போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க, ஸோ இப்போதைக்கு வர மாட்டாங்க, இப்பயும் வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறான். ராத்திரி கூட பரவாயில்ல, ஆனால் காலையில் வந்துட்டு உங்களை லைட்டாக எழுப்பி அந்த ஜிப்பில் கை வச்சு ஜிப்பை ஃபுல்லாக அன்சிப் பண்ணிட்டான். இப்போயே வாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து உங்களை கிஸ் பண்ணுறா. நீங்கள் அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படியே அந்த கேவனை ஃபுல்லாக ஊற்றுட்டான். இப்போ நீங்கள் வந்து இன்னொரு சொல்ல இருக்கீங்க. வந்து அங்கங்கே உங்களுக்கு கிஸ் பண்ணி லைட்டாக பைட் பண்ணுறான். அவன் லிப்ஸ் அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக ரோம் ஆகுது. உங்களுக்கு வந்துட்டு செம்ம ஜல்லுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் ட்ரெஸ்ஸே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிப்பான். நீங்கள் எப்படியும் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணுங்க தான் ஓப்பனே பண்ணல. ஐஸை ஓப்பன் பண்ணு. வேணாங்க எங்கள் ப்ளீஸுங்க அப்படிங்கிறீங்க. ஐஸை ஓப்பன் பண்ணு அப்படி சொல்லி லைட்டாக பைட் பண்ணுறான். அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. நான் உன்னை எப்படி ஃபுல்லாக பார்க்குறேனோ என்னதுன்னு சொல்லி அதே உரிமையோட நீயே என்னை பாரு. எனக்கு வெக்கமாக இருக்குது. அப்போ எனக்கு மட்டும் இல்லையா? அது எப்படி சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் வந்துட்டு பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணிப்போம். உங்களுக்கு செம்மையாக வலிக்குதுங்க. எங்கள் வலிக்குது வேணாங்க அப்படிங்கிறீங்க. ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக தான் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படியே கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருப்பான். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு உங்கள் செஸ்ட்டை சக் பண்ணிட்டே படுத்திருக்கான். நம்ம ட்ரெஸ் போட்டுக்கலாமா? ஐயோ எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது அப்படின்றீங்க. இப்போ 2 பேர் மேலேயும் வந்து பெட்ஷீட் இருக்குது. வந்து பெட்ஷீட்டுக்குள்ளே இருக்கான். டக்குன்னு பெட்ஷீட்டை விளக்கிட்ட அவன் தலையை நிமித்தி உங்களை பார்த்துட்டு என்ன ஷையாக இருக்குது, அதெல்லாம் ஃபுல்லாக மூடி தானே இருக்கேன் ஆனாலும் அப்படின்றீங்க. உங்களை பார்த்துட்டு என்ன ஆனாலும் சரிங்க அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் அப்படியே தூங்கியிருப்பான். ஆஃப்டர்நூன் போல் தான் உங்கள் அத்தை வந்திருப்பாங்க. பட் உங்கள் 2 பேர்த்தையுமே கூப்பிடவே இல்லை. அவங்களும் சரி விட்டுட்டாங்க. நீங்கள் ஈவினிங் போல் வந்துட்டு கீழே இறங்கி வரீங்க. என்ன ஒயின் ரொம்ப டயர்டாக இருக்க அது அப்படின்றீங்க. இறங்கி வரான். அவனும் டயர்டாக இருக்கான். உங்கள் அத்தை சரிம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டே அவங்க தான் குக் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி உங்களுக்கும் சுத்தமாக நிற்க முடியும். உங்களுக்கு அவ்வளோ லெக்லாம் அவ்வளோ பெயினாக இருக்குது. நீங்கள் அதனால் போகவில்லை. உங்களை பார்த்துட்டு என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, லைட்டாக வலிக்குது.
அதை போன உடனே டக்குன்னு சோஃபாவில் உட்காந்து உங்கள் காலை தூக்கி அவன் கால் மேலே வச்சுட்டு காலை அமுக்கிடுறோம். இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க, அத்தை இருக்காங்க, காலை விடுங்க. இப்போ என்ன காலை அமுக்கிட்டேன்னு, ஐயோ ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க, காலை விடுங்க. வீடம்மா சிரிச்சிட்டேன்னு, என்னடா காலை அமுக்கிடுறியோ, ஆமாம்மா கால் வலிக்குதுன்னு சொன்னான். அப்பாடி பொண்டாட்டி காலை அமுக்கி விடுற புருஷெல்லாம் கிடைக்கிறது பெரிய வரம்பாங்க. என் மருமகளை கொடுத்து வச்சுருக்கீங்க, ஐயோ காலை விடுங்க. வயன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விட காலை அமுக்கட்டும். இல்லை அதெல்லாம் அட விடுமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்களும் விட்டுருப்பீங்க. உங்களுக்கு காலெலாம் அமுக்கி விட்டுருப்பான். அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்து உங்களுக்கும் ஊட்டி விட்றான், அவங்க அம்மாவுக்கும் ஊட்டி விட்றான். அதுக்கப்புறம் வந்து நீங்களும் அவங்க அம்மாவும் சேர்ந்து அவனுக்கு ஊட்டி விட்டுருப்பீங்க. இப்போ நீங்களும் அவனும் ரூமில் இருக்கீங்க, அவங்கள பார்த்து ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்கான். மயன் எனக்காக இன்னொரு ட்ரெஸ் போடுறியா, ஐயோ எனக்கு இதுவே டயர்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் படுக்க போகிறீங்க. சிரிச்சிட்டு இது மாடல் ட்ரெஸ் இல்லை, சாரி தான், கட்டிட்டு வரியா, சரி அப்படின்றீங்க. வந்து உங்கள்கிட்ட ஒரு ப்ளவுஸ் எடுத்து கொடுக்குறான். என்னது இது, பேக்கில் ஒன்றுமே இல்லை, போய் போட்டு வாடி. எங்க இது அந்த சரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்து ஒரு மாதிரி நாட்டியே பார்த்துருப்பான். நீங்கள் சிரிச்சிட்டே போய் ப்ளவுஸாக அந்த இன்ஸ்கர்ட் மட்டும் போட்டு வந்துட்டீங்க. சாரி வந்து அதுக்கப்புறம் கட்டுறீங்க. வந்துட்டு அங்கிட்ட இங்கிட்டு கழிச்சு விட்றான். இது இப்படி கட்டி எப்படி சொல்லிட்டு அந்த தமிழில் இருக்க மாதிரி செம்ம செக்ஸியாக கட்டிகிட்டு இருக்கான். இது எதுக்கு கட்டிக்கிட்டு கழட்டிடலாம், சரி கழட்டிடலாமா, ஏங்க வேணாம் அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் ஆசை நிறைவேற்றுறேன் எப்படி சொல்லிட்டு சரியை ஃபுல்லாக கழட்டியிருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை கிஸ் பண்ணுறேன், நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது அப்படியே ஹீட்டப் ஆகி 2 பேத்துக்கு ஒரு ஹாட்டான வைல்டான மேக்கவுட் செக்ஷன் போயிருக்கும். இந்த டைம் வந்து வந்து சாஃப்டாகவே பிஹேவ் பண்ணவே இல்லை, ஃபுல்லாக செம்ம ஹாட் அண்ட் வைல்டாக பண்ணுறான். உங்களை அங்கங்கே அப்படி பைட் பண்ணுறான். நீங்கள் வலிக்குதுங்க, ஐயோ வலிக்குது, என்ன பண்ண சொல்கிறேன்னா எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு செம்ம ஹாட் அண்ட் வைல்டாக போயிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களால் எந்திரிக்க கூட முடியல. என்னாச்சு, என்னால் எந்திரிக்க முடியல. சரி போய் ஃப்ரெஷ் ஆகலாமா, எங்கே நோ அப்படின்றீங்க. அப்படியே உங்களை ரெஸ்ட் ரூம் தூக்கிட்டு போயிட்டான். அப்படியே அங்கேயும் வந்து கிஸ் பண்ணிட்டு ஹக் பண்ணிட்டு அப்படியே செம்மையாக ஒரு ஹாட் அண்ட் வைல்டாக ஒரு மேக்கவுட் செஷன் போயிருக்கு. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க, அநியாயத்துக்கு நாட்டியாக இருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு என்ன பண்ணுறது, என் பொண்டாட்டிக்கிட்ட டர்ட்டியாக இருக்குன்னு தோணுது, ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாரி கட்டிட்டு கீழே போயிருப்பீங்க. உங்கள் அத்தை வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. வந்துட்டு அவள் ரொம்ப டயர்டாக இருக்கா, அவளை வேலை வாங்காத. நீங்கள் ஏங்க அப்படின்றீங்க. அம்மா சிரிச்சிட்டேன்னு, ஐயோ நான் வேலையெல்லாம் வாங்கலப்பா அப்படின்ட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அத்தை வந்து உங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்படியே வந்து உங்களுக்கும் வந்து டேஸ் அவ்வளோ ஹாப்பியாக போகுது, அவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கான். உங்களுக்கும் அவனுக்கும் அவ்வளோ ஜாலியாக செம்ம என்ஜாய்மெண்ட்டாக போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு வந்து உங்கள் அத்தை ரிசப்ஷன்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கெலாம் அவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து வந்து செம்ம அழகான ஒரு கிராண்டான ஒரு சாரீ தான் வாங்கி கொடுத்துருப்பான். அதுதான் வியர் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துருக்கும். உங்கள் ஊரில் வந்தவங்கலாம் பார்த்துட்டு அப்பாடி ஒயின் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே டேஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக போகுது. நீங்கள் வந்து கூட பயங்கர ரொமான்டிக்கான கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறீங்க. கேப்பை கிடச்சா போதும் சந்தில் சார் சிந்து பாடிடுவார். உங்களால் தான் அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. உங்களால் அவனை சுத்தமாக அந்த விஷயத்த ஹேண்டெல்லாம் பண்ணவே முடியாது. எங்கே இருந்தாலும் போகிறோம், அவங்க அம்மா இல்லைன்னா அந்த கேப்பில் ரொமான்ஸ் பண்ணிவிட்டு போயிடுவான். உங்கள் அத்தைக்கெலாம் நிறைய டைம் வந்து பார்த்துட்டு அவங்களும் ஷை ஆகிட்டு போன நாட்கள்லாம் உண்டு. நீங்கள் ஐயோ அத்தை பார்த்துட்டாங்கங்க, அப்புறம் என்னடி அவங்களாம் பண்ணாமல் நம்ம பிறந்தோம், ஐயோ கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஒன் ஷாட் இதோட முடியுது. நான் வந்து இவ்வளோ லாங்காக இந்த சேனலில் ஒன் ஷாட் போட்டதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ லாங்காக போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. இந்த டியூரேஷன் பார்த்தோன்னே நிறைய பேர் ஷாக் ஆகிருப்பீங்க. ஆத்தாடி இந்த அக்கா அதில் இவ்வளோ பெரிய டியூரேஷனா அப்படின்னு. எனக்கே செம்ம ஷாக்கு தான்டா. எனக்கு வந்து இதை 2x2 போட வேணாம், ஒன்றா போட்டுறான்னு ஃபீல் ஆச்சு. போதும் அப்பா 1 மணி நேரத்துக்கு வந்துச்சு. எனக்கே செம்ம ஷாக்கு தான். நான் உட்காந்து அதை ராத்திரி நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். 1 மணி நேரம், மணி 12 ஆகிடுத்து. பேய் நடமாற நேரத்தில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்கடா. சடன் மேரேஜ் வருமா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் முடிஞ்சால் போட ட்ரை பண்ணுறேன். OT7 வந்துட்டு கண்டிப்பாக வராது. இது 2மே நான் வந்துட்டு சண்டே வந்தால் தான் வரும், டவுட்டு தான். இது வந்து சண்டே ஸ்பெஷலாக இருக்கட்டுமேன்னு சொல்லி இந்த ஒன் ஷாட் ரெக்கார்ட் பண்ணேன். அது 2 ரொம்ப டவுட்டடாக, அதனால் வந்து விட்டுருங்க. வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து BL ஒன் ஷாட் FFலாம் பிடிக்கும், நான் BL பார்ப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ் BL பார்ப்பாங்க அப்படின்னா நம்ம செகண்ட் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குடா. நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு BL பிடிக்கும்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, பை, லவ் யூ.